सीतापदे राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद। जय जानकी कांत स्मरणं जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश सुखशौनक भीष्मताल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யக்ஞத்தில் பிரகலாதனுடைய சரித்திரம் பார்க்குறோம். பிரகலாத சரித்திரத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் நம்ம முன்னாடி பார்த்தது என்னென்னா, பகவானை நினைத்து தனிமையிலே உருகுகின்றான். பகவான் பிரத்யக்ஷமாக தோன்றுகின்றான். அந்த சிந்தனையிலே மூழ்கி ஒரு சமயம் சிரிக்கின்றான், ஒரு சமயம் அழுகின்றான், ஒரு சமயம் நர்த்தனம் புரிகின்றான், ஒரு சமயம் புலகாங்கிதம் எய்து மெய்மறந்து கண்களில் பாஷ்பத்தை வடிய விட்டு கொண்டு பிரேமாஞ்சனத்தில் மூழ்கி அந்த பிரபுவை நினைத்து நினைத்து பேரானந்த நிலையை எய்துகின்றான். இப்படியாக காலம் சென்று கொண்டிருக்கின்றது. स उत्तमश्लोकपदारविन्दयोर् निषेवया अकिञ्चन सङ्कल्पतया तन्वन् परां निर्वृतिम् आत्मना मुहुः दुत्सङ्गदीनाञ्जमनश्रमं व्यदात्. அப்படி பகவானுடைய திருவடியை விட மகான்களுடைய திருவடி தான் ரொம்ப விசேஷம். அப்படிப்பட்ட உத்தம ஸ்லோக பதாரவிந்தையோர் நிஷேவியா அகிஞ்சன சங்கல்பத்தையா. அப்படியே மகான்களுடைய சங்கத்தை எடுத்துக்கொண்டு அனவரதம் அடிக்கடி நாரதர் வருவார். நாரதர் எந்த பற்றும் இல்லாதவர், அகிஞ்சனர். சங்கத்தை எடுத்துக்கொண்டதனால் உண்டான பக்தி. தன்பன் பராம் நிர்விதிம் ஆத்மனாமுகும். ஒவ்வொரு நாளும் அந்த பேரானந்த நிலையை எய்து கொண்டிருப்பார். அந்த மகான்களுக்கு சேவை செய்யத்தோடு அவர்கள் வாக்கிலான பகவத் குணங்களை கேட்டு அந்த மகான்களுடைய சேவையினாலேயே பராம் நிர்வதியும் உயர்ந்த ஆனந்தத்தை அனுபவித்து கொண்டிருந்தார். துர்சங்கத்தினால் கெட்டுப்போன மனமுடைய அப்படியேப்பட்ட துஷ்டங்கத்தினால் கெட்டுப்போன மனமுடையவர்களுக்கு இவர் ஆறுதல் அளிக்கக்கூடியவராக இருந்தார். அவர்கள் மனதிலையும் சமாதானத்தை உண்டாக்கக்கூடியவராக பிரகலாதர் அமைந்தார். அப்படி இருக்கும்போது இப்படி கதை சொல்லிட்டு வரும்பொழுது யுதிஷ்டிரர் கேட்கிறார் நாரதரிடத்தில், எதற்காக ஏதத் கௌதூகலம் பிரம்மன் அஸ்மாகம் விதம பிரபோ. அறியாமை நீங்கப்பட்ட சிறுவனாகிய அந்த பிரகலாதனிடத்தில் ஒரு பிள்ளை ஒரு அப்பா கண்டிக்கிறாருன்னா, ஒரு சின்ன பிள்ளை தப்பு பண்ணிட்டாங்கன்னா ஒரு அடி அடிப்பாங்க, 2 அடி அடிப்பாங்க. மரணத்தையே கொடுப்பாங்க ஒரு பிள்ளைக்கு தண்டனையா.
ஆனால் இந்த அப்பன் எப்படியாப்பட்ட அப்பன்? இரண்யகசிபு தன் பிள்ளை பண்ண தப்புக்கு அதுவும் சாது மரணத்தையே கொடுத்தான்னு சொல்கிறீங்களே, மரணத்தையே கொடுத்தான்னு கேள்விப்பட்டோமே, இது என்ன ஆச்சரியம்? அது கேட்கறதுக்கு நாங்கள் ரொம்ப ஆவலாக இருக்கின்றோம். எதனால் அப்படி பண்ணுறான்? அப்படி பண்ண இரண்யகசிபு பிரகலாதனுக்கு அது எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று யுதிஷ்டர் கேட்டுக்கொண்டார். தற்கௌதூஹலம் பிரம்மன் அஸ்மாகம் விதம பிரபோ பிது புத்திராய யத்வேஷோ மரணாய பிரயோஜிதா. அவனுக்கு மரண தண்டனை கொடுக்குற அளவுக்கு என்ன துவேஷம் பிள்ளை இடத்துல இரண்யகசிபுக்கு? அதை கேட்க நாங்கள் ஆவல் உள்ளவர்களாக குதூகலமாக இருக்குது கேட்கணும். அந்த போல் விஷயங்கள்லாம் கேட்கணும். பகவத் விஷயத்தை கேட்கறதுல குதூகலத்தை வளர்த்துக்கணும். ஆமாம், அது தெரிஞ்சுக்கணும். ஆனால் பக்கத்தூரில் ஏன் நடக்குது, எது நடக்குது, அதெல்லாம் நம்ம நோண்டி பல விதமான கேள்விகளை கேட்டு அதை தெரிஞ்சுக்கணும். போய் இன்னொருத்தர் விஷயத்தில் உள்ள ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும்னு அப்படி அதுக்குன்னே சில கும்பல்லாம் இருக்குது. அடுத்த வீட்டில் என்ன நடக்குது, அது ரகசியம் என்ன, அதை மொத்தம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படி போய் துருவி கேள்வி கேட்பாங்க. ஆனால் அந்த கேள்வி கேட்குறது தப்பு தான். அது என்னென்னா பக்கத்து வீட்டுக்காரங்க பற்றி குடும்பத்தில் நடக்கிற விஷயம் கேள்வி கேட்குறது தப்பு தான். ஆனால் பகவத் விஷயத்தில் இது மாதிரி மகான்களிடத்தில் துருவி கேட்கணும். எதனால் இப்படி நடந்தது? பிரகலாதனுக்கு சாதுவாச்சு, சாதுவாயிற்று. அவர் அப்படிப்பட்டவருக்கு போய் மரண தண்டனை கொடுக்குற அளவுக்கு என்ன பிரச்சனை ரெண்டு பேருக்கும் அப்படின்னு யுதிஷ்டர் கேட்குறா பாருங்க. இது மாதிரி கேள்விகளை கேட்கணும். பகவத் விஷயமான கேள்விகளை நீ துருவி கேட்டனா சாதுக்கள் சந்தோஷப்படுவார்கள். பௌதிக விஷயமான கேள்விகளை நாம் துருவி கேட்டோம்னா அதனால் மனசு அசுத்தப்படும். அதனால் அதை தெரிஞ்சுக்க நாம் முயற்சி பண்ணுறோமே. ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம பௌதிகத்தில் கடைப்பிடிக்கக்கூடிய தர்மங்கள் தான் இந்த பாகவதத்தில் கடைப்பிடிக்க போகிறோம். அதில் கவனம் செலுத்துறதுக்கு பதில் தான் இப்போ நம்ம ஊர் கதையை தெரிஞ்சுன்னு என்ன ஆகும்போது, பக்கத்து வீட்டுக்காரன் கதை தெரிஞ்சுன்னு என்ன ஆகும்போது. ஆனால் பிரகலாத வீட்டு கதையை தெரிஞ்சிங்கன்னா நம்மளுக்கு மோட்சம் கிடைக்கும், நம்மளுக்கு பகவான் கிடைச்சிடும். அப்போது நமக்குடைய அந்த சுபாவமானது மற்றவர்கள் குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா பிரகலாதன் குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க. அதுதான் யுதிஷ்டர் செய்தார். அவர் குடும்பத்தில் என்ன நடந்தது, எதனால் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே அப்பனுக்கும் பிள்ளைக்கும் எதுக்கு சண்டை நடந்தது, அவன் ஒரு பிள்ளையை கண்டிக்கிறாங்கன்னா சிம்பிளாக தானே கண்டிப்பாங்க. மரணம் தண்டனை கொடுக்குற அளவுக்கு என்ன பிரச்சனை நடந்தது, இதெல்லாம் கேட்கறதுல குதூகலமாக இருக்காராம். அதுவும் அவங்க வீட்டு விஷயம் தெரிஞ்சதுக்கு குதூகலமாக இருக்காராம் யுதிஷ்டர். தர்மபுத்திரர் இல்லையா, தர்மத்தை நடத்தி காட்டுறார். இது மாதிரி விஷயங்களில் நாம் ஆழ்ந்து போகணும். அப்படி என்ன பாவம் பண்ணால், அப்படி என்ன புண்ணியம் பண்ணால், இவர்களுக்குள்ளே என்ன நடந்த சம்பாஷணை, எதனால் கலகம் உண்டாச்சு, யாருனால் கலகம் உண்டானது, யாரால் இது ஏற்பட்டது, இது மாதிரி நம்ம துருவி கேள்வி கேட்கும்போது பல விஷயங்கள் வெளிப்படும் மகான்கள் வாக்குலேருந்து. பரிசுத்து கேட்காத கேள்வியா, விதுரர் கேட்காத கேள்வியா, மைத்திரர் இடத்துல எவ்வளோ கேள்விகள் கேட்குறாரு. யுதிஷ்டரர் பாருங்கள் எத்தனை கேள்வி கேட்குறாரு நாரதர் இடத்துல. அப்படி கேள்வி கேட்கணும்னா கொஞ்சம் மகான்கள் வாக்குலேருந்து அப்போ கேட்க தான் சொல்கிறவங்களுக்கு ஆர்வம் உண்டாகும். பரவாயில்ல, எவ்வளோ ஆர்வத்தோடு கேள்வி கேட்குறாங்களே, இவங்களுக்கு தான் அந்த கதையை சொல்லணுன்ற ஆர்வம் உண்டாகும். அப்படி பகவத் விஷயத்தை தான் நம்ம இது மாதிரி துருவி கேள்வி கேட்கணும். நம்ம பௌதிகத்தில் எதெல்லாம் நம்ம செய்கிறோமோ அது பகவத் விஷயத்தை திருப்பி பாருங்கள், அது உங்களுக்கு பேரானந்தத்தை கொடுக்கும். இவ்வளோ தாங்க பாகவத் தர்மமே. ஒன்றும் இல்லை, நீ பௌதிகத்தில் என்ன செய்கிற அது அப்படியே பகவத் விஷயத்தை செய்ய, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இன்னொருத்தருடைய அடுத்த வீட்டுக்காரை மட்டும் காது கொடுத்து கேட்குறல்ல, ஏன் கிருஷ்ணனுடைய வீட்டு நடந்த கதையை காது கொடுத்து கேட்கல? அவன் போய் அங்கே ஒரு வீட்டில் திருடினானா, கொள்ளடிச்சானா, அப்படியா அப்படின்ட்டாங்க. ஒரு நியூஸில் பார்த்தேன், இவ்வளோ நகி கொள்ளடிச்சிட்டானா அப்படின்னு. கிருஷ்ணன் இங்கே வீடு வீடாக போய் வெண்ணை திருடுறானே, இவன் கொள்ளடிக்கிறானே, உள்ளம் கவர் கல்வன். இந்த கல்வனை பற்றி நீங்கள் கொள்ளடிக்கிறத பற்றி போய் கேட்கலாமே, அது பதில் இது இன்னும் சுவாரஸ்யமாக இருக்குமே.
யார் வீட்டிலனா கொள்ளடிச்சாங்க திருடினாங்க அப்படின்னா உடனே அந்த நியூஸ் போட்டு பற்றியா இவ்வளோ நகரம் கொள்ளடிச்சிட்டானா, இவ்வளோ விஷயம் கொள்ளடிச்சிட்டான் அப்படின்னா அதை போய் கேட்குறீங்களே. நரகாசுரனை வதம் பண்ணி அவன் வீட்டில் போய் கொள்ளடிச்சுட்டு வந்தான் பற்றி எவ்வளோ செல்வம் தெரியுமா கிருஷ்ணன். அதை போய் கேளுங்க, அதை போய் பாருங்கள், அந்த கதையை கேட்கலாமே. உனக்கு நான் கொள்ளடிச்சது திருட்டுறது யார் வீட்டில் திருடின விஷயம்லாம் தானே கேட்கணும்னு ஆசைப்பட்றேன், கேட்கலாமே. ஒருத்தர் அங்கே மர்டர் பண்ணிட்டாங்க, கொலை நடந்துச்சு, ஒருத்தர் விழுறதுமா ரவுடிங்களுக்குள்ளே ஒருத்தர் விழுறதும் வெட்டிட்டாங்க. அந்த நியூஸ் அப்படியே ஜாக்கிரதையாக வச்சு பார்க்குறான். இங்கேயா நம்ம கிருஷ்ணன் பண்ணாது தான், கம்சனை வதம் பண்ணுறான், திருநாவத்தனை வதம் பண்ணுறான், எவ்வளோ பேர் மர்டர் பண்ணுறான் பகவான். இதை போய் கேட்கலாமே. உனக்கு அது மாதிரி விஷயம் கேட்குறேன்னா அது மாதிரி விஷயம் கேட்கலாமே. பகவத் விஷயத்துக்கு கேட்கறதுக்கு என்ன விஷயமா இல்லை. இல்லை ஒரு காதல் விஷயங்கள்லாம் பார்க்கணும், ஒரு படங்களை சினிமா போட்டு பார்க்குறோம், லவ் விஷயமான ஒரு காதல் விஷயமான கேளிக்கைகள்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். பாகவதத்தில் இருக்கே நிறைய கேளிக்கைகள், குறும்புகள்லாம் நிறைய பண்ணுறானே பகவான். அந்த ராசலீலையெல்லாம் பண்ணுறானே, கோபிகளிடத்தில் போய் எவ்வளோ வம்பு பண்ணுறான் அவன், அதெல்லாம் போய் பார்க்கலாமே. 5 அத்தியாயம் ரொம்ப ரசமாக இருக்கும். அது ருக்மணி பிரணயங்களும், ருக்மணியை போய் தூக்கின்னு வரான், நிறைய கல்யாணம் பண்ணிக்கிறான், அங்கங்கே போய் சண்டை போட்டு தூக்கின்னு வரான், சண்டை போட்டு ஜெயிச்சு சுயமரத்தில் அபகரிச்சுன்னு வரான். பல விதங்களில் நரகாசுரம் வீட்டில் போய் 16-28 ஸ்திரீகளை அபகரிச்சுட்டு வரான். ஒவ்வொருத்தர் இடத்துல எப்படி குடும்பம் நடத்துகிறான் அப்படின்லாம் போட்டிருக்கேன். எப்படி அவளோட எப்படி ஒத்துமையாக இருக்கிறான், எப்படி இல்லறம் நடத்துகிறான், அவங்களிடத்துல அவருடைய மனசை கவரும்படி எப்படி கிருஷ்ணன் நடந்துக்கிறான், இதெல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் குடும்பம் நடத்துகிற விஷயம்லாம் இந்த துவாரகா லீலைகள்லாம் நிறைய இருக்குது. நீ இது மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் இது சினிமாலாம் போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் பாகவதம் படித்தாலே நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் ருக்மணி, சத்யபாமை, ஒவ்வொரு இடத்துலையும் செம்மந்தமணி உபாய்க்கிறது எத்தனை பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான் தெரியுமா. ஜாம்பவதி கல்யாணம் பண்ணிக்கிறான், சத்யபாமையை கல்யாணம் பண்ணிக்கிறான், சத்ரஜித் பெண்ணாகிய சத்யபாமை கல்யாணம் பண்ணிக்கிறான். அஷ்டமகிஷியுடைய விவாகம்லாம் எப்படி விதவிதமாக கல்யாணம் பண்ணிக்கிறான். அவங்களாம் எப்படி அழிச்சுன்னு வந்து அவங்களோடலாம் எப்படி குடும்பம், அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி அவங்களுக்கெல்லாம் பிள்ளைகள்லாம் பிறகுது, அந்த பிள்ளைகள் பேர்லாம் வருது, அவங்களோடலாம் எப்படி குடும்பம் நடத்துகிறான் எல்லாமே வருது, டீட்டெயில்ஸாக இருக்குது பாகவதத்தில். எனக்கு அது மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நிறைய இருக்குது பாகவதத்தில். இதில் போய் தெரிஞ்சுக்கலாமே. உங்களுக்கு என்ன வேணும் இந்த உலகத்தில், உங்களுக்கு என்ன வேணும், எதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றீங்க, எதுக்கு நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு சினிமா நோக்கி சீரியல் நோக்கிலாம் போகிறீங்க. உங்களுக்கு அழையாக வேணுமா, ஒரே அழுகையாக வேணுமா, சீரியலை பார்த்துலாம் அழ வேண்டாம். உங்களுக்கு ஒருக்கமாக நிறைய இருக்குது அழகிறதுக்கு, புரியுதுங்களா. சீதையை நினச்சிங்க, சீதையினுடைய கவலையை நினைங்க, அவளுடைய நிலைமையை நினச்சி பாருங்கள். கணவனை விட்டு தன் அப்பா அம்மா விட்டு கிருஷ்ணன் ராமர் இடத்துல சேர்ந்தா, ராமர் விட்டு பிரிஞ்சு அந்த அவர்களுடைய கொடுமைகள்லாம், அந்த துஷ்ட ராட்சசனுடைய கொடுமைகள்லாம் பாருங்கள். அவர் படுத்துகிற பாடம் நினச்சாலே நம்மளுக்கு அழுகை தன்னாலே வந்துடும். இல்லை பாகவதத்திலே உங்களுக்கு தெரிஞ்சுன்னா பிரகலாதனுக்கு பண்ணக்கூடிய கொடுமைகளை பாருங்கள். இந்த சரித்திரத்தெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு அழுகையே வந்துடும். ஒரு அப்பா யாருமே துணை இல்லாத ஒரு குழந்தைக்கு எவ்வளோ இம்சை பண்ணுறான்னு கொஞ்சம் பாருங்கள், இதெல்லாம் நினச்சி பாருங்கள். இல்லை தேவிக்கு நடந்த கொடுமைகள், 6 குழந்தைகளை அநியாயமாக கொல்றானே கம்சன், இதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு அழுகை வரலையா. அந்த பஞ்சபாண்டவர்களுக்கு நடத்தக்கூடிய துன்பங்கள் கொஞ்சம் நெஞ்சமாக பண்ணுறான் அந்த துரியோதனை, எவ்வளோ இம்சைகள் பண்ணுறான், இதெல்லாம் பார்த்தா நமக்கு அழுகை வரலையா. இது மாதிரி கதைகள்லாம் பாகவதத்தில் நிறைய நிறைஞ்சிருக்கிறது. ஒவ்வொரு நிமிஷம் நினச்சி பாருங்கள், இதெல்லாம் எவ்வளோ இது மாதிரி துன்பங்கள் எல்லாம் அவ்வளோ அனுபவிக்கிறாங்களே. தேவிக்கு வசுதேவர் அந்த பெத்த வயிறு எப்படி எரிஞ்சிருக்கும் நினச்சி பாருங்கள். அது மாதிரி ஒருக்கமான கட்டங்கள்லாம் நிறைய இருக்குது. ஒரு துருவனை பெத்த அப்பாவே கீழே சுத்திக்காரி கீழே தள்ளிடுறான், அம்மாவும் கைவிடப்பட்டு அப்பாவும் கைவிடப்பட்டு காட்டுக்கு ஓடுறான். அங்கே செந்நாய்கள் புலிசிங்கம் அடித்து சாப்பிட்றாதா. அப்போ பகவான் தானே ஆதரவு கொடுத்து அந்த நாரதன் மூலமாக அபயாஸ்திரத்தை தலையில் சூட்டி
அந்த துருவனுக்கும் அப்படி அனுகிரகம் பண்ணுறாரு. ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள். இந்த கதை இருக்குது, ரந்தி தேவருடைய கதை இருக்குது. எவ்வளோ விஷயங்கள், உருக்கமான விஷயங்கள்லாம் பாகவதத்தில் நிறைஞ்சிருக்கு. நம்ம எடுத்து படித்து அனுபவிக்கல. தக்ஷ யஜ்ஞம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய எவ்வளோ விஷயம் இருக்குது. இதெல்லாம் நம்ம அனுபவிக்கணும்னு கட்டவங்களாம் ஒரு குசேல பாய்க்கான படித்து பாருங்கள். எவ்வளோ ஒரு ஏழ்மையில் பகவானுக்கு போய் அப்படி கொண்டு போகிறாரு. அந்த நாள் இப்படி ஆகல. ஒரு ஜனக மகாராஜா ஒரு பக்தர், இன்னொரு பக்தர் இருக்கார். 2 பக்தர் வீட்டுக்கும் ஒரே டைமில் பகவான் போகிறார். அந்த கதையை படித்து பாருங்கள். ஒரு ஏழைப்பட்ட ஒரு வீட்டுக்குள்ளே கூட, ஒரு விதவர் வீட்டில் கூட பகவான் சுதந்திரமாக போகிறான். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இது மாதிரி உருக்கத்துக்கு ஆசைப்பட்ட உருக்கமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது பாகவதத்தில். உங்களுக்கு என்ன வேணும், எது வேணாலும் பாகவதத்தில் நீங்கள் அனுபவிக்கலாம். அதனால் இங்கே நம்ம பிரகலாத் சரித்திரத்தை எடுத்துக்கிறோம். அப்படியேப்பட்ட இந்த பிரகலாதனை அதுக்காக தான் சொல்கிறேன். எதுக்காக சொல்ல வந்தேன், இது ஒரு உன்னத்திற்கு வீட்டு கதையை தெரிஞ்சுக்கணுன்னு நம்ம ஆசைப்பட்றோமே. ஆனால் பிரகலாத வீட்டு கதையை, இது மாதிரி கிருஷ்ணன் வீட்டு கதையை, ராமர் வீட்டு கதையை, கிருஷ்ணன் அவதாரம் பண்ணி எத்தனை பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிறான், இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் எவ்வளோ நிறைஞ்சிருக்கு பாகவதங்கள்லாம். இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தென்படலையா? இதெல்லாம் போய் நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்நாள் போதாது. எத்தனை ஜென்மம் எடுக்கணும் தெரியுமா இந்த பாகவதம் பூரா முடிக்கிறதுக்கு? எத்தனை ஜென்மத்தாலும் நீங்கள் முழுசாக முடிக்க முடியாது பாகவதத்தை. ஆமாம், அவ்வளோ விஷயங்கள் புதஞ்சிருக்கு இதில் பாகவதத்தில். ஆமாம், அவ்வளோ கதைகள் நிறைஞ்சிருக்கு. அதிலெல்லாம் மனசை பறி கொடுத்தா எடுக்கவே முடியாது வெளியே. அவ்வளோ சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் அந்த பாகவதத்தில் நிறைஞ்சிருக்கு. நம்ம மனசை இந்த வெளிப்புறமாக தெரிகிற மனசை ஈஸியாக நீங்கள் தியானத்தில் ஒருமுகப்படுத்த முடியாது. ரொம்ப கஷ்டம். பிராணன் அடங்கினா தான் மனசு அடங்கும். இதுதான் பிராணன் அடங்குறவுடைய சக்தி நமக்கு கிடையாது. பிராணன் அடக்கிறதுனா தான் மூச்சு பிடிச்சின்னு இருந்தால் உயிரே போயிடும். அப்படி இல்லை, பிராணன் எடுக்கிறதுன்றது அதுக்கெல்லாம் ஒரு முறை இருக்குது. ஒரு குரு மூலமாக பிராணனை மொல்லமாக இழுத்து விடணும். அதுக்கெல்லாம் ஒரு முறை இருக்குது. இடது நாசில் இழுத்து வலது நாசில் விழுறது, வலது நாசில் இழுத்து இடது நாசில் விழுறது, இதெல்லாம் பல முறைகள்லாம் இருக்குது பிராணாயாம பயிற்சி. அதுக்கெல்லாம் ஒரு குரு மூலமாக தான் அதை அபியசிக்கணும். அபியசித்தா அந்த பிராணன் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கும். அப்படியே அடங்கினாலும் அதில் எவ்வளோ பேர் தோல்வி கண்டவர்கள் தான் அதிகம். இருந்தாலும் நமக்கு இந்த மனசு ஒருமுகப்படணும்னா நமக்குடைய பலவீனம் என்ன? எதையாவது தெரிஞ்சிக்க மனசு அலை பாய்ஞ்சுட்டே இருக்கும். அது ஏன் உலக விஷயத்தை தெரிஞ்சுட்டா மனசு அசுத்தமாகுது, ரொம்ப டென்ஷனும் உண்டாகுது. இப்படி அநியாயமாக பண்ணுறாங்களே அப்படின்னு. எல்லாமே விலை ஏறி போச்சு, மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவர்கள் பாட்டுக்கு நிறைய அங்கங்கே எவ்வளோ ஊழல்லாம் நடக்குது, லஞ்சம் வாங்குகிறாங்க, இதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா உலகத்தில். நிறைய அதர்மங்கள் நிறைய நடக்குது. மக்கள்லாம் எவ்வளோ பணம் இருந்தாலும் போதலை, மக்கள் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் வருது. அல்பாயுஷில் மக்கள்லாம் போயிடுறாங்க. நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்கு, பிபி, சுகரு இதெல்லாம் இல்லாதவங்களே கிடையாது அப்படின்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. இது மாதிரி விஷயங்கள்லாம் கேள்விப்படும் போது ஒரு மனுஷனுடைய சராசரி ஆயுசு 60 வயசு 70 வயசு மேலே தாண்டதே கஷ்டமாக இருக்குது இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்தா. இதெல்லாம் கேள்விப்படும் போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லையா? அப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்கும் போது இப்போ டிவி நியூஸோ இப்போ செய்தி இதெல்லாம் பார்த்தா மனசு விகாரங்கள் உண்டாகுது. இதே விஷயங்கள் இந்த அதர்மங்கள்லாம் அன்றைக்கி இரண்யகசிபு காலத்துலேயே இந்த அதர்மங்கள்லாம் ஏற்பட்டு தான். தேவருடைய ஆவிர்வாகங்கள்லாம் அவனே பிடிங்கி சாப்பிட்டானான். ராவண காலத்தில் இது மாதிரி அதர்மங்கள்லாம் நேர்ந்ததான். தர்மத்தெல்லாம் கெடுத்தாங்களாம். அவனே ஆட்சி புரிந்து ராவண ஆட்சி, இரண்யகசிபு ஆட்சிலாம் மக்களை போல் அபகரித்து கொள்ளையடித்து அதர்மத்தை எங்கே பார்த்தாலும் பரவ செய்து, எந்த இடத்துல விஷ்ணு பூஜை இல்லாமல் ஆன்மீகம் இல்லாதபடி எங்கேயுமே பகவான் நாமா சொல்லக்கூடாது, விஷ்ணு பக்தி பண்ணக்கூடாது. அப்படிப்பட்ட கொடுமையான காலம்லாம் இருந்தது. இன்றைக்கி பரவாயில்ல, எவ்வளோ நம்ம விஷ்ணு பக்திலாம் பண்ணுறோம்.
அப்படிலாம் யாரும் தடை பண்ணல. ஆனால் அன்றைக்கி அப்படி நாஸ்திகத்தை பரப்புனா இரண்யகசிபு. அதெல்லாம் நம்ம படிக்கும்போது, அந்த காலகட்டத்தை படிக்கும்போது ரொம்ப கொடுமையாக இருந்தது. இதெல்லாம் படிக்கும்போது நமக்கு சுவாரஸ்யமாக இல்லையா? ஆஹா, அந்த இடத்துலையும் பகவான் வந்து அந்த பக்தர்கள் உண்மையாக பக்தி பண்ணுறவங்களுக்கு பகவான் பாதுகாப்பு தான் கொடுத்தான். அவர்களால் ஒன்றும் பண்ண முடியல. பகவான் இருக்கிறான் அப்படின்னு காண்பிச்சான் இல்லையா? அப்படிப்பட்ட கொடுமையான காலத்திலே. அப்போ இன்றைக்கி எல்லாமே அனுகூலமாக, இன்றைக்கி எவ்வளோ ஆன்மீக முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. நிறைய பக்திலாம் பண்ணுறாங்க. அங்கே சத்சங்கம்லாம் நிறைய ஏற்பாடு நடக்குது. பஜனைகள் நிறைய நடக்குது. உபன்யாசங்கள் நடக்கிறது இல்லையா? நிறைய ராதா கல்யாணம், சீதா கல்யாணம், இது மாதிரி விசேஷங்கள்லாம் நிறைய நடக்கிறது. அப்போ இன்றைக்கி காலகட்டத்தில் எவ்வளோ இன்றைக்கும் இருக்குது அதர்மங்கள்லாம், அங்கங்கே கொடுமைகள் நடக்குது. இருந்தாலும் இது எவ்வளோ மேலான காலம் இது, புரியுதா? அதனால் வந்து பகவானை நம்ம நினைக்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்குன்னா அப்போது அந்த சில கொடுமைகளும் நடக்கிறது. ஆனால் அந்த கொடுமைகள்லாம் கூட அந்த காலத்திலே நடந்திருக்கு அப்படின்னு நம்ம இந்த சரித்திரம் எடுத்து காட்டும்போது, அப்போ பகவான் என்ன பண்ணுறான், அந்த கொடுமைகள் நடக்கும்போது பகவான் என்ன பண்ணுறான் அப்படின்னு நம்ம அதில் பார்க்குறோம். பார்த்தா அது சாதுக்கள் வந்து விடாத பக்தி பண்ணும்போது அவர்களை பகவான் ரட்சிக்கிறான். அப்போ நாமளும் என்ன பண்ணணும், நாமளும் அதே மாதிரி விடாமல் பக்தி பண்ணால் நம்மளையும் பகவான் ரட்சிப்பான். இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் ரொம்ப நம்ம பெரிய சடங்கு சம்பிரதாயம் ரொம்ப ஓவராக நிறைய மந்திரங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். நிறைய கிரந்தங்கள்லாம் பாராயணம் பண்ணி புத்தி குழப்பத்தை உண்டாகும். நிறைய படிக்காதீங்க. ஒரே ஒரு பாகவதம் போதும். ஒரே ஒரு பாகவதம் ராமாயணம் இருக்குது. இதில் இருக்கிறது நம்ம தெரிஞ்சுட்டாலே போதும். இதுக்கு வேறு நிறைய சப்டைட்டில், இதுக்கு வேறு உதாரணம் கொடுக்கறதுக்கு கம்பராமாயணம், அந்த ராமாயணம், இந்த ராமாயணம், வேறு எதையோ உபனிஷத்துக்கள், வேதத்தில் என்னென்னவோ நிறைய படித்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் பற்றி சொல்லும்போது நம்மளுக்கு குழப்பத்தை தான் உண்டாக்குது. சுலபமாக இருக்கணும் எப்பவுமே மக்களுக்கு. கடினமான பல கிரந்தங்களை படிச்சுட்டு அவங்களுக்கு படித்ததெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் சொன்னால் நம்மளுக்கு இந்த பாகவதத்தில் சுவை வராது, இருக்கிற பக்தியும் போயிடும். ஆமாம், இப்போது உபனிஷத்துக்கள், வேதங்கள், மற்ற சாஸ்திரங்கள்லாம் எப்படின்னா பால் போல். டைரெக்டாக பாகவதத்தை கொடுத்தா அது நெய் போல். நெய் என்ன பண்ணால், நெய்க்கு மூல காரணம் என்ன? வெண்ணெய். வெண்ணெய்க்கு மூல காரணம் தயிர். தயிருக்கு மூல காரணம் பால். அப்போ நெய் வந்து நெருப்பில் போட்டால் அப்படி நல்லா பிரகாசிக்கிறது, நெய் நெருப்பு நல்லா பிரகாசிக்குதுன்னு சொல்லி இந்த நெய்க்கு மூல காரணமான பாலையே டைரெக்டாக அந்த நெருப்பில் போட்டால், நெருப்பில் ஊற்றினால் அந்த நெருப்பு நல்லா பிரகாசிக்கும் இல்லையா அப்படின்னு ஒரு யாருன்னா ஊற்றுவானா? முட்டாள் தான் அது மாதிரி செய்வான். நேராக பால் கூட தட்டு வந்து அப்படியே நெருப்பில் ஊற்றினா என்ன ஆகும்? இருக்கிற நெருப்பும் அணைஞ்சு போயிடும். அது மாதிரி எல்லாத்துக்கும் மூல காரணம் பால் தான், இல்லைன்னு சொல்ல. அது மாதிரி இந்த பாகவதத்துக்கு மூல காரணம் எல்லாமே வேதம் தான். வேதம் உபநிஷத்துக்களுடைய சாரம்தான் பாகவதம். இருக்கட்டும், இருந்தாலும் பாகவதத்தினால பக்தி ஞான வைராக்கியம் நல்லா கொழுந்து விட்டு எறிகிற மாதிரி இந்த நம்ம மற்ற சாஸ்திரங்களாலெல்லாம் அந்தளவுக்கு பக்தி கொழுந்து விட்டு எரியறதில்லை. இருக்கிற பக்தியும் போயிடுது. அதனால் நிறைய பேர் இது மாதிரி என்ன பண்ணால், இவ்வளோ சொல்லியும் கூட அது பாகவதத்தை மகாத்மியத்தில் இப்படி சொல்லியிருக்கு. சொல்லியிருந்து கூட இந்த பாகவதத்துக்கு உதாரணம் கொடுக்குறேன்னு சொல்லி வேறு என்னென்னவோ உபனிஷத்து, வேதத்துலேருந்து, இதுலேருந்து பல விதமாக அவங்க என்னென்ன படிச்சிருக்காங்களோ அதெல்லாம் எடுத்துன்னு வந்து இதில் நோய்ச்சோடனே அந்த பாகவதத்தை கேட்குறன்ற இன்ட்ரெஸ்டே போயிடுது. பாகவத கதையினுடைய சுவாரஸ்யமே போயிடுது. என்னென்ன அவங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் தெரியுன்றது அவங்கள காண்பிச்சுக்கிறாங்க. அது தெரியுன்றது சொல்கிறதுனால உதாரணம் சொல்கிறேன்னு சொல்லி அதெல்லாம் சொல்லிவிட்டு கட்சியில் பகவத் கதையே விட்டுடுறாங்க. பாகவதத்தை விட்டு வேறு எங்கேயோ போயிடுறாங்க. அது மாதிரி சொல்லக்கூடாது. எதுவுமே சுவாரஸ்யமாக நம்ம உலக விஷயங்களை பாருங்கள், அனுபவங்கள். இப்போ ஊர் கதையை தெரிஞ்சுக்கணும். ஊர் கதையை தெரிஞ்சுக்கிட்டு பிரகலாதம் வீட்டு கதையை தெரிஞ்சுக்கலாமே. இப்போ காதல் ரசம் வேணும்னு சொன்னால் இந்த கோபிகளோட பகவான் ராசலீலை பண்ணது படிக்கலாமே. இதுபோல் இல்லைன்னா இப்போ குடும்பத்தில் கணவன் மனைவியுடைய சந்தோஷம் தெரிஞ்சுக்கணுன்னா நீ அஷ்ட மகிழ்ச்சியுடைய விவாகத்தை தெரிஞ்சுக்கலாம், ருக்மணி பிரணய காலம் தெரிஞ்சுக்கலாம். நிறைய விஷயம் இருக்குது. எப்படி குடும்பம் நடத்தணும்னு தெரிஞ்சுக்கன்னா கிருஷ்ண குடும்பம் நடத்துந்து போய் பாரு. நீ ஏன் அடுத்த வீட்டில் போய் பார்க்குற?
அடுத்த வீட்டு குடும்ப நடத்துல சண்டையில் போய் நீ ஏன் மூக்கு நுழைகிற? அது தப்பு தானே. அப்போ அந்த அவமானப்படுற ஆனால் கிருஷ்ணனுக்கும் ருக்மணிக்கு அந்த சண்டையில் போய் நீ மூக்கு நுழைக்கலாமே, நீ போய் அதெல்லாம் படிக்கலாமே. பாகவதத்தில் எல்லாமே அது பக்தி வழக்குமே. நீ உலகத்தில் எதெல்லாம் கடைப்பிடிக்கிறீ அதெல்லாம் பாகவத்தில் கடைப்பிடிக்கலாம். ஆமாம், அதுக்கான வசதிகள் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆமாம், நீ 4 பேர் கொடுத்துட்டு நீ சாப்பிட முடியாதுன்னா பகவானுக்கு கொடுத்துட்டு சாப்பிடு, அப்படின்னா பகவானுக்கு படைச்சிட்டு சாப்பிடு. அது சாப்பிட்றது தானே முக்கியம். சாப்பிட்றது உணவு ஒடுக்க உடை இதெல்லாம் தானே. பகவானுக்கு நல்லா அலங்காரம் பண்ணிவிட்டு இல்லாட்டி பகவான் மேலே ஒரு வேஷ்டியை போட்டுட்டு பகவானுக்கு இப்போ ருக்மணி கல்யாணம் பண்ணுறேன்னா ஒரு வேஷ்டி புறப்படம் எடுத்துக்க நீ அப்புறமா பகவான் நைவேத்தியம் பண்ணி நீ எடுத்துக்கிய. உன்னை யார் வேணாம்னு சொன்னது? இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையுமே நம்ம உலகத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே பகவதார்ப்பணம் பண்ணிவிட்டு நம்ம அனுபவித்தா ரொம்ப சௌக்கியமாக இருக்கும். எல்லாமே பிரசாதமாக அமையும். ஆமாம், அதனால் சிரவணம் தேவையில்லாத விஷயங்கள்லாம் சிரவணம் பண்ணுறதை விட பகவத் கதையை சிரவணம் பண்ணணும். கீர்த்தனம் பண்ணால் பகவானுடைய பாகவதம் பாராயணம் பண்ணணும், ராமாயணம் பாராயணம் பண்ணணும். நல்லா பாராயணம் பண்ணுங்க, நிறைய படிங்க, பாகவதம் படிச்சுட்டே இருக்கு. புரியல்னா கூட பரவாயில்ல, மூல பாராயணம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இது மாதிரி நம்ம போடுறோம் எவ்வளோ கதைகள், அந்த கதைகளை காதில் கேளுங்க, இது ரொம்ப விசேஷம். இப்படி பண்ணலாம். இது எதுக்காக சொல்ல வந்தோம், யுதிஷ்டர் பிரகலாதனுடைய சரித்திரத்தை கேட்குறதுல அவ்வளோ குதூகலம் இருக்குது அப்படின்னு. அது மாதிரி நம்ம ஊர் வம்பெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுல குதூகலம் இருக்குது இல்லையா, அது நிறைய பேருக்கு. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. பகவத் விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுல அந்த குதூகலத்தை வளர்த்து கொள்ளணும். இந்த ஆர்வம் வரமாட்டேன்றது, இந்த உலக விஷயத்தில் உனக்கு ஆர்வம் இருக்கே, உனக்கு எங்கே இதில் ஆர்வம் வரப்போகுது? பகவத் விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் எப்படி வரும் உனக்கு? கதம் பிரியாயா அணுகம்பீத. இப்போ ஒரு பிரகலாதனுடைய ஸ்லோகம் அது. மனைவிடத்தில் பட்டுதல் கொண்டவன் கிருஷ்ணனிடத்தில் எப்படி பட்டுதல் கொள்ள முடியும் அப்படின்னு பிரகலாதம் ஒரு கேள்வி கேட்க. கதம் பிரியாயா அணுகம்பிதாயா சங்கம் ரகசியம் ருச்சிராம்ச மந்திரான்னு அவள் சொல்கிறது ருச்சிகரமான மந்திரம். இன்றைக்கி பாகவத்துக்கு போக வேண்டாங்க, என் கூடவே இருங்க அப்படின்னு சொல்லி அவன் வீட்டில் போவேனான்னு சொன்னான்னா மனைவி உடனே பாகவதத்தை கட் பண்ணுறோம். அவள் பிரியமானவளாச்சு, அவளுடைய ரகசிய சங்கத்துக்கு ஆசைப்பட்டு அவள் சொல்கிறது வேத மந்திரமாக இருக்குமா, அதுதான் சொல்கிறார். சங்கம் ரகசியம் ருச்சிராம்ச மந்திரான்னு அப்படின்னு பிரகலாதம் சொல்கிறார். அப்போ அந்த மனைவி சொல்கிறது தான் மந்திரமாக இருக்கும். அப்புறமா அவங்க எங்கே பாகவத் பக்தி பண்ணுறது? இது மாதிரிலாம் பௌதிக விஷயம் அழுத்திட்டோம், பகவத் விஷயம் வர. அப்புறம் பகவத் விஷயத்தில் எப்படி ருச்சி வரும் அவனுக்கு? இதில் பட்டுதல் கொண்டவனுக்கு அதில் பட்டுதல் வராது. ஆனால் இந்த பட்டுதலையே பகவத் விஷயத்தை திருப்பிட்டான்னா அவன் ஜெயிச்சிட்டான். அதனால் அது தெரிஞ்சுக்கணும். நாம் பகவத் விஷயத்தில் தான் நாம் பட்டுதலை வளர்த்து கொள்ள வேண்டும். அதனால தான் யுதிஷ்டர் அது மாதிரி கேள்விகளை கேட்குறாரு. கேட்ட உடனே நாரதர் பதில் சொல்கிறார். அதை பஞ்சமத்திய நாரத வாச்ச பௌரஹித்யாய பகவான் விரத காவிய கிலாசுரைஹி ஷண்டாமர்கௌ சுதோதஸ்ய தைத்தியராஜ கிரகாந்திகே. அதாவது இரண்யகசிபு வீட்டு பக்கத்துலேயே இவன் வீடு, சுக்கராச்சாரியுடைய வீடு. குருநாதருக்கு நல்லா வசதியாக பங்களா கட்டி கொடுத்துருக்கான். அந்த சுக்கராச்சாரியார் தீர்த்த யாத்திரையாக கிளம்பி போயிட்டார். அவருடைய பிள்ளைகள் தான் சண்டன் மார்க்கன்ற. இந்த சண்ட மார்க்கர்கள் 2 பேரும் சுக்கராச்சாரியுடைய புத்திரர்கள். இவர்கள் தான் தைத்திய புத்திரர்களுக்கு குருமார்களாக நியமிக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட அவர்கள் ராஜ்ஞா பிராபிதம் பாலம் பிரகலாதம் நயகோவிதம் பாடயாமா சதுபாட்டியான்னு அந்யம்ச்சா அசுரபாலகான்னு. இந்த குழந்தைகளுக்கு ஸ்கூல் சேர்க்கணும் இல்லையா, அதனால் பிரகலாதனை குருகுலத்தில் சேர்த்து வைக்கணும்னு சொல்லி இந்த சண்டமார்களிடத்தில் சேர்த்து விட்டான் இரண்யகசிபு.
அசுர குழந்தைகளும் அங்கே தான் பாடம் படிக்கிறது. குழந்தையும் அந்த அசுர குழந்தைகளோடு சேர்ந்து பிரகலாதனையும் படிக்க வைக்கலாம். படிக்க வச்ச உடனே நல்லா பாடமும் கற்றுக்கிறாரு. ஆனால் எத்தத்திர குருணா புரோக்தம் சுஷ்ருவே அனுபபாடிச்ச, அவர்கள் சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த வேதங்கள்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கினார். அந்த வேத மந்திரமெல்லாம் எல்லாம் மனப்பாடம் பண்ணினார். படிச்சுட்டு அதனுடைய அர்த்தம் சொல்லும்போது பார்த்தா அந்த அர்த்தத்தை நல்லதாக அவர் தோணலை. வேதத்திலேயே முக்குணங்களை பற்றி தானே, திரைகுண்ய விஷயா வேதா. அப்படியாப்பட்ட இவர் ந சாது மனசா மேனே ஸ்வ பர அசத்து கிரக ஆசிரியம் தான் என்றும் பிறன் என்றும் பேத புத்தியை உண்டாக்கக்கூடிய தர்மங்களாகிய கபட தர்மங்கள், அப்படிப்பட்ட தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாதிரி உள்ள விஷயங்கள் தான் வேதங்கள்லாம், குருகுலத்தில் வேதங்கள்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அதில் உள்ள விஷயங்கள்லாம் அர்த்தத்தை தெரிஞ்சு பார்த்தா இது என்னவோ வேதத்துக்கு அடுத்தது வேதாந்தம், அது உயர்ந்த படிப்பு. ஃபஸ்ட்டு வேதம் தான் சொல்லி கொடுப்பாங்க குருகுலத்தில். அதில் பார்த்தா என்னென்னா கர்மகாண்டங்களில் பார்த்தா நிறைய பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய தர்மங்கள் தான் நிறைய சொல்லியிருக்கு. இது வேதத்திலே சொல்லக்கூடிய விஷயந்தான். இருந்தாலும் இது நல்லதாக கருதவில்லையா. ஏன்னா இந்த வேதத்தை கடந்த நிலையை அடைந்து விட்டவனாம் பிரகலாதன். டைரெக்டாக நாரதர் இடத்துல உயர்ந்த பிரம்ம தத்துவத்தை தெரிஞ்சுட்டு இருக்கிறவன் பிரகலாதன். ஏன்னா நாரதத்தில் கற்றுக்கொண்டு இருந்த குருமுகத்திலிருந்து அந்த குருநாதரிடத்தில் கற்றுக்கொண்ட வித்தையானது உயர்ந்த பாடத்தை, இது அதுக்கு கீழ்ப்படியான பாடம் தான் இது. இந்த வேதத்தில் உள்ள விஷயம், கர்மகாண்டத்தில் உள்ள விஷயம், இதெல்லாம் படித்தா இதில் பேத புத்தி இருக்கே. நம்ம நாரதர் கற்ற பாடமானது பேத புத்திக்கு அப்பாற்பட்டதாச்சே. உயர்ந்த விஷயத்தை சொல்லி கொடுத்தாரு நமக்கு. பகவத் சம்பந்தமான விஷயத்தை, உயர்ந்த ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய அப்படியேப்பட்ட ஹை லெவல், அப்படியேப்பட்ட பாடத்தை கற்றுக்கிட்டு நாம் இப்படியேப்பட்ட பாடத்தை கற்றுக்கும்போது அது நல்லதாக தோணலையாம். இதில் பேத புத்தி இருக்கே அப்படின்னு நினச்சாராம் அவர். என்ன சாது மனசா மேனே ஸ்வ பர அசத் கிரகா அஸ்வய. அசத்தான விஷயங்கள், அசத்தான விஷயம்னா என்ன? பேத புத்தி இருக்கிறது தான் அசத்தான விஷயம். இதை போய் கிரகிக்க சொல்கிறாரே நம்ம குருநாதர், சண்டமார்கள். அதனால் அதை நல்லதாக எடுத்துக்கொள்ளலையாம் பிரகலாதன். ஆனால் அனுபவப்பாடச்ச என்னென்னா சொன்னதை அப்படியே திருப்பி சொன்னார், அப்படியே மனப்பாடம் பண்ணி சொல்கிறார், அப்படியே பைஹார்ட் பண்ணி சொல்கிறாரே தவிர அதில் உள்ள அர்த்தத்தை பார்த்தா அந்த அர்த்தத்தை ஒரு மனசில் வாங்கிக்கல. நாரதர் சொன்ன அர்த்தத்தை தான் மனசில் வாங்கி வச்சுருக்கார். அதனால் இவர் படிச்சுட்டு அப்படியே நல்லா மனப்பாடம் பண்ணுறான்ப்பா, அவன் பிள்ளை நல்லா படிக்கிறான்னு சொல்லி அப்பா இடத்துல எடுத்து விடுறாங்க. லீவ் டைமில் வரான். வந்த உடனே ஒரு சமயத்தில் இரணிகசிபு தூக்கி மடியில் உட்கார வச்சு அந்த குழந்தைய தடவி கொடுத்து கேட்குறான். ஏகதா அசுரராட்டு புத்திரம் அங்கம் ஆரோப்பிய பாண்டவ பப்ரச்ச கத்தியதாம் வத்ச மன்யதே சாது யத்பவான்னு. அப்பா, நீ கற்றுக்கொண்டவைகளுக்குள்ள எது சாதுவானது, நல்ல விஷயம் எதுவோ சாரமானதை சொல்லுப்பா அப்படின்னு. நீ இது வரைக்கும் படித்தப்பா, படித்ததில் சாரமான விஷயம் எனக்கு கொஞ்சம் எல்லாத்தையும் கேட்டுன்னு உட்கார முடியுமா? அதில் உனக்கு எது நல்லதுன்னு தோணுதோ அதை எடுத்து சொல்லும். நீ என்ன கற்றுன்ற சொல்லு பார்க்கலாம். அங்கே என்ன சொல்லி கொடுத்தாங்க வாத்தியார், சொல்லி கொடு அப்படின்னு கேட்டால் அந்த குழந்தை அழகாக சொல்கிறானா. பிரஹ்லாதோவாச்ச தத்சாது மன்யே அசுரவர்ய தேகினாம் சதா சமுத்விக்னதியாம் அசத்கிரகாத்து ஹித்வாத்மபாதம் கிருஹமந்த கோபம் வனம் கதோயத் ஹரிமாஸ்ரயேத. உயர்ந்த பாடத்தை சொல்லிட்டான். இதான் சாதுவான பாடமா. நம்ம எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய பாடம் இதுதான். எல்லாருக்கும் நலனை, சாதுன்னா நல்லது, அந்த நலனை தரக்கூடிய பாடம் இது ஒன்று தானா உண்மையிலே சொல்ல போனால். அப்படியேப்பட்ட தத் சாதுமன்யே, நான் சாது நல்லதாக கருதுவது என்னவென்றால் அசுரவர்யா ஆசு ரமந்தே இது அசுர.
அதாவது அசுனா புலன்களில் ரமிக்கக்கூடியவன் அந்த அசுர வர்த்திய அந்த புலனிச்சைகளில் ரமிக்கிறவர்கள் சிறந்தவனா அப்படிப்பட்ட இரண்யகசிபு. அதனால் சொல்கிறேன், அசுரவர்ய தேகினா உடல் எடுத்தவர்களுக்குள்ள நன்மையானது எது தெரியுமா? சதா சமுத்விக்னதியாம், எப்பொழுதும் ஏதாவது தடைப்பட்ட ஆசைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே இந்த மக்கள். எதையாவது ஒன்று நினச்சிட்டு இடிந்த புத்தி உள்ளவர்களாக, எவ்வளவு நிறைவேறினாலும் போதலை, எவ்வளவு அனுபவித்தாலும் போதலை. இன்னும் என்ன வேணும், என்ன வேணும், என்ன வேணும், என்ன வேணும், அங்கே ஓடணும் இங்கே ஓடணும், எங்கேயாவது நிற்கிறோமா? வாழ்நாள் முழுதும் தான் ஓடின்னு இருக்கிறோம். கொஞ்ச நேரம் இந்த மனசுக்கு ரிலாக்ஸ் இருக்குதா, இல்லை இந்த உடம்புக்கு தான் ரிலாக்ஸ் இருக்குதா? ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் தலையிட்டுக்கணும், பிரச்சனையில் மாட்டின்னு குழம்பின்னு இருக்கணும், நிம்மதி இல்லாமல் இருக்கணும். ஆக மொத்தம் சதா சமுத்விக்னதியாம், எப்பொழுதும் மண்டையை போட்டு குழப்பின்னு இருக்கிறது தான் இந்த மக்களுடைய புத்தியே. தியாம்னா புத்தி. ஆமாம், எதையாவது நினச்சி என்னத்தை நினச்சிட்டு இருப்பீங்க? எதையாவது நினச்சி இந்த வேலை செய்யணும் அது வேலை செய்யணும். இந்த மைண்டுக்கு எங்கன்னா ரெஸ்ட் இருக்குதா? இதை முடிச்சுட்டு அதை முடிக்கணும், இதை முடிச்சுட்டு அதை முடிக்கணும். அதாவது டென்ஷன் தான். ஒரு ரிலாக்ஸாக மைண்டு ரிலாக்ஸ் எங்கன்னா இருக்கா? இல்லை. அப்போது நீ எதனால் அது மாதிரி ஆகுது அப்படின்னா, செய்கிற விஷயங்கள் எல்லாமே அசத்தான விஷயங்கள். அப்புறம் எப்படி மைண்டு ரிலாக்ஸு கிடைக்கும்? நிறைவேறாத ஆசைகளோடய வாழலாம். ஒரு திருப்தியே இல்லை. எதை அடைஞ்சாலும் திருப்தி இல்லை, எதை அடைஞ்சாலும் நிம்மதி இல்லை. எல்லாத்துலேயும் மனசில் பார்த்தா ஒரு தடை, ஒரு விக்னம். சதா சமுத் விக்ன தியாம். எதனால்னா அசத்கிரகாத்து, அழியக்கூடிய விஷயங்கள்லேயே மனசை உழல விட்டால் பின்ன மனசு எப்படி நிம்மதியாக இருக்கும்? அழியாத ஆனந்த ஸ்வரூபத்தில் அல்லவா சத்து சித்து ஆனந்தம். சத் விஷயத்தில் இந்த சித்தான இந்த அறிவை பயன்படுத்தினால் அல்லவா ஆனந்தம் பிரகாசிக்கும். அசத்தான விஷயத்தில் மனதை பறிகொடுத்தால், புத்தியை பறிகொடுத்தால், ஆனந்தக்கு நேர்மாறாக துக்கத்தை தவிர வேறு என்ன கிடைக்கும்? அப்போ எதனால் என்ன, எதுக்காக இதை போல் குழம்பிட்டு இருக்கிறான்னா, குடும்பத்தை காப்பாற்றணுமே, குடும்பத்தை காப்பாற்றணுமே. அந்த குடும்ப பட்டுதல் தான் கிரகம் பாழும் கிணறாம். இந்த கிரகமானது பாழும் கிணறு அப்படின்னு சொல்கிறார். அசுரவர்கியதை சதா சமுத்விக்னதியாம் அசத்கிரகாத்து. அழியக்கூடிய விஷயங்கள் அதில் தியானம் பண்ணுறதுனால்தான் புத்தி குழப்பமே ஏற்படுறது. தடைப்பட்ட ஆசைகள், ஒரு திருப்தி இல்லை, சந்தோஷம் இல்லை, ஆனந்தம் இல்லை. அசத்தை கிரகிச்சுட்டு எப்படி நம்ம சத்தான நிலையான சந்தோஷத்தை எதிர்பார்க்க முடியும்? நியாயமாக சொல்லணும். அசத்தான விஷயங்கள், பொருள், பொண்ணு பதவி அப்படின்னு புகழுக்கு இதுக்கு ஆசைப்பட்டு ஓடுறவங்களுக்கு எப்படி இவர்களுக்கு நிரந்தரமான சந்தோஷம் எதிர்பார்க்க முடியும்? சரியான ஒரு அப்ராச்மெண்ட் வேணும் இல்லையா? சரியான ஒரு விஷயத்தில் ஈடுபடணும். முழுமையாக சத்தான விஷயத்தில் மனசை ஈடுபட்டால் தான் நித்தியமாக அப்பாடா அப்படின்னு அக்கடான்னு கை காலை வச்சு நிம்மதியாக வீட்டில் வந்து படுப்பான். பற்றியா ஒரு ரிலாக்ஸேஷனாக தன் வீட்டுக்கு வந்தால் எப்படி சந்தோஷம் அடைவான். ஆனால் வேறு இடத்துல போய் வெளியில் அங்கே இங்கே அலைஞ்சு அங்கே எங்கன்னா உனக்கு ரெஸ்ட் இருக்கா? ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். நாம் கொஞ்சம் கூட நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம். ஏன்னா அசத்துக்கு நம்ம சரியான இடத்துல இல்லை. நம்ம வீட்டுக்கு வந்தால் நம்ம எப்படி ஃப்ரீயாக இருக்க முடியும்? அது மாதிரி மற்ற இடத்துல நீ ஃப்ரீயாக இருக்க முடியாது. அது மாதிரி ஒரு சத்தான விஷயத்தில் நீ எந்த அளவுக்கு ஆனந்தத்தை அனுபவிப்பியோ, அது மாதிரி அசத்தான விஷயத்தில் ஆனந்தமாக இருக்க முடியாது. ஏன் வேணால் பிரயத்தனம் பண்ணுற? எதுக்கு தேவையில்லாத சிரமப்படுற? நிச்சயமாக அதில் சந்தோஷம் கிடையாது. ஏதோ அற்ப சந்தோஷம் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஆனால் அப்புறம் பார்த்தா துன்பத்தை தான் அனுபவிப்பேன். ஏன்னா நீ எதிர்பார்க்குற பொருள் அப்படியேப்பட்டது, அசத்தான் நிலையற்றது. அப்போ அதில் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் மட்டும் எப்படி நிலைத்ததாக இருக்கும்? யோசிச்சு பாருங்கள். முடியாது. சாப்பிட்ற சாப்பாடு காலைல வெடித்த அன்னம் சாயங்காலத்தில் ஊசி போகுது. அந்த சாப்பாடை சாப்பிட்டு இந்த உடம்பு மட்டும் அப்படியே நித்தியமாக இருக்குன்னா நித்தியமாக இருக்குமா? அந்த அழுகி போன அழுகக்கூடிய அப்படியேப்பட்ட வஸ்துவை சாப்பிட்டுட்டு இந்த உடம்பு மட்டும் அழுகாமல் இருக்குன்னா எப்படி இருக்கும்?
சோத்தால் அடித்த சோறு தானே இந்த உடம்பு. எப்படி இது நித்தியமாக இருக்கும்? அப்போ இது ஒரு நாள் அழிய வேண்டியது தான். சட்டையை கட்டி எறிகிற மாதிரி இந்த உடம்பு ஒரு நாள் வாசாமிச்சு ஜீர்ணானி யதாபிகாய. சட்டை கட்டி எறிகிற மாதிரி இந்த உடம்பையும் ஒரு நாள் கட்டி எறி தான் ஆகணும். ஏன்னா இந்த உடலே அழியக்கூடிய பொருளால் ஆனது தான் இந்த உடலே இல்லையா? அப்போது அதுவும் ஒரு நாள் அழிஞ்சு தான் போய் ஆகணும். அது அழியாமல் நான் அப்படியே இருக்கணும்னு நினச்சா நடக்குமா? அது மாதிரி தான் அசத்கிரகாத்து, அழியக்கூடிய விஷயத்தில் அழியாது இன்பத்தை எதிர்பார்த்தா நிச்சயமாக நடக்கவே நடக்காது. அப்போ சதா சமுத்விக்னதியம். அப்போ இதெல்லாம் அழிஞ்சு போதே, இதனால் எனக்கு உண்மையான இன்பம் கிடைக்கலையே, கொஞ்ச நேரம் சுகமாக இருக்கும், அதுக்கப்புறம் துக்கம் வந்துடுது அப்படின்னு நினைக்கும்போது மனசு அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துடுறோம். தடைப்பட்ட ஆசைகளோடய வாழறோம். அப்போது இவ்வளோ துன்பங்களை கொடுக்கக்கூடிய இந்த விஷயத்தில் மனசு ஈடுபடுத்தணுமா? அசத்து விஷயத்தில் கிரகிக்கணுமா மனசு? அப்போ என்ன தான் பண்ணணும்? ஹித்வா ஆத்மபாதம் கிரகம் அந்த கோபம். இது நேராக இந்த ஆத்ம விஷயத்துக்கு நேர் எதிரடையானது இந்த இல்லறமானது. இந்த இல்லறமானது ஆத்மபாதம், ஆத்ம சாதனத்துக்கு மோட்ச பாதைக்கு நேர் எதிரடையானது. இது பந்தத்தை உண்டு பண்ணி மேலும் பிறவிகளை கொடுக்கக்கூடியது. ஹித்வா ஆத்ம பாதம் கிரகம் அந்த கோபம். பாழுங்கிணறு போன்ற இந்த குடும்ப பட்டுதலை துறக்க வேண்டும். ஹித்வா துறக்க வேண்டும். ஆமாம், பாழுங்கிணத்துல என்ன இருக்கும்? விஷ ஜந்துக்கள் இருக்கும், கரம்புகள் இருக்கும். அதில் தண்ணி இருந்தாலும் படியும் இல்லை பிடியும் இல்லை, தண்ணியும் இல்லைன்னா அப்புறமா நீங்கள் அதில் போய் என்ன சந்தோஷத்தை அனுபவிச்சிட முடியும்? பாழுங்கணத்தில் விழுந்துட்டான்னா ஒருத்தன், அவனை யார் கை தூக்கி விடுவா? கத்தனா கூட வெளியே கேட்காதே, அவ்வளோ ஆழமான கடலாச்சே. அது மாதிரி அந்த சம்சாரத்தில் நீ துடிக்கலாம், நெளியலாம், கஷ்டப்படலாம், கத்தலாம், யாரும் வரமாட்டாங்க. உன் குடும்ப பிரச்சனைகளை நீ தான் சமாளிச்சிக்கணும். உன் குடும்பத்தில் இருக்கிறவங்கள உடைய சுமையை நீ தான் சுமக்கணும். இன்னும் கத்தினாலும் குறைஞ்சாலும் எந்த பிரச்சனை யாரும் உதவிக்கு வரமாட்டாங்க. உன் குடும்பத்தில் உள்ள கஷ்டங்களை நீயே தான் தீர்த்துக்கணும். உன் குடும்பத்தில் அங்கத்தினர்கள் உன்னிடத்தில் எல்லா பலன்களையும் எதிர்பார்ப்பாங்க, உன் பலன்களையெல்லாம் அனுபவிப்பாங்களே தவிர அவர்களால் உன் பிரச்சனை, உன் சுமைகளை ஏதோ ஷேர் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் உண்மையிலே உன் ஷேர் நீ தான் ஷேர்லாம் பண்ண முடியாது. அவங்களால எல்லா சுமையும் நீ தான் சுமக்கணும். சும்மா ஷேர் பண்ணுறேன்னு அப்படி இப்படி பண்ண முடியுமே தவிர அவங்கவுங்க சுமைகளையே சுமைகள் அவங்கவுங்க குடும்பத்தை அங்கத்தினர்களாகவே இருந்தாலும் அவங்கவுங்க சுமைகளை அவங்க இறக்கிறதே ரொம்ப கஷ்டமாக, சுமைகளை சுமக்கிறதே பெரிய விஷயமாகுது. உன் சுமைகளை குடும்ப தலைவன்ற பேரில் நீ இருந்தாலும் உன் சுமைகளை சுமக்கிறதுக்கு அவங்களுக்கு திராணி கிடையாது. ஏன்னா அவங்கவுங்களுக்கே 1008 பிரச்சனை இருக்குது. அப்படி இருக்கும்போது நீ உன்னுடைய கஷ்டங்களை நீ யார் மேலே திணிக்க முடியாது. நீயே தான் அந்த குடும்பத்தை காத்து அதை மேலே கொண்டு வரணும். ஏன்னா பாழங்கணத்தில் விழுந்துட்டல, இனிமேல் நீ கத்தனா கூட வெளியே சத்தம் கேட்காது. அது மாதிரி நீ என்ன புலம்னாலும் உன்னை தான் குறை சொல்லும் உலகம். குடும்பத்தை காப்பாற்ற சக்தி இல்லாதவன் அப்படி எப்படி எதனால் நீ குடும்பத்தில் இருக்கிறவங்க யாருமே நீ குறை சொல்ல முடியாது. ஏன்னா அது உன் குடும்பம், அது நீ தான் பார்த்துக்கணும். நீ கத்தனா அந்த சத்தம் யாருக்கும் கேட்காது. பாழுங்கணத்தில் விழுந்துட்டான்னா அவன் சத்தம் யாருக்கு கேட்கும்? கேட்காது. அவன் கஷ்டத்தை அவனே தான் விழுங்கணும், வேறு வழி கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நம்ம எல்லாமே தள்ளப்பட்டிருக்கோம். அவன் குடும்ப பிரச்சனை நல்லதோ கெட்டதோ அதை மறைச்சி தான் ஆகணும். அவன் அம்பலப்படுத்தினானா நாளைக்கு வெளி உலகம் அவனையே கிண்டல் பண்ணும், கேலி பண்ணும். அவன் என்ன பண்ண அதுதான் சொல்கிறேனே, இவன் கத்தனா கேட்காது உலகத்துக்கு. அப்படி தான் இந்த இல்லறத்தில் மாட்டின்னு முடிக்கிறான் ஒவ்வொரு மனுஷனும், ஒவ்வொரு குடும்பஸ்தனும், ஒரு குடும்ப ஸ்திரீகளும். ஆமாம், அப்படி இருக்கும்போது இந்த கிரகம் அந்த கோபம் பாழுங்கிணறு போல. இதில் நீ பணக்காரனாக இருக்கலாம், ஏழைப்பட்டவனாக இருக்கலாம். ஆனால் இதில் எல்லா பிரச்சனைகளையும் ஒரு நாள் பார்த்தா எனக்கு என்ன குறை, நான் சந்தோஷமாக தான் இருக்கிறேன்னு. ஆனால் ஒவ்வொரு நாளும் பகவான் அது பாருங்கள், எனக்கு என்ன குறை, சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்கிறான் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில்.
ஆனால் ஒரு டைமில் இதே குடும்பத்தில் துடிச்சிருப்பான், புழுவாக நெளிஞ்சிருப்பான், பெரிய பெரிய கஷ்டங்கள் இருந்தான், அத்தனையும் மறக்க வச்சுட்டு அடுத்த நிமிஷம் இந்த குடும்ப ராமஹா இந்த குடும்பத்தில் ரமிக்கிறான் பாருங்களேன். அதே குழந்தை குட்டிகள் மனைவிகளிடத்தில் எல்லாருமே ஆனால் அவர்களால் பல துன்பங்களை கொடுமைகள்லாம் நிறைய அனுபவிச்சிருக்கான். போய் அங்கே கடினமாக உழைச்சி இந்த குடும்பத்துக்காக உழைக்கிறான், கஷ்டப்படுறான், எல்லாம் செய்கிறான். ஆனால் அதெல்லாம் மறந்துட்டு அந்த குடும்பத்தில் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறான்னு சொன்னான். இதுதாங்க மாயை, இதுதான் மாயை. அது அந்த கஷ்டங்களை தெரியாமல் அந்த கஷ்டத்தை மறக்கிறதுக்கு இந்த குழந்தைகள் மழலை சொல்ல அத்தனையும் மறந்துடுறான். பார்த்தீங்களா? பாழுங்கணத்தில் விழுந்துட்டு கூட சிறு தேன் துளிக்கு நாக்க நீட்டின்னு இருக்கிற மாதிரி இந்த அல்ப சௌக்கியங்களில் போய் மாட்டின்ட்டு அந்த அல்ப சௌக்கியங்களுக்கு எதிர்பார்த்துட்டு அந்த பெரிய பெரிய துன்பங்களை மறந்துருக்கிறான் பாருங்க. இதுதாங்க மாயை, இதுதான் மாயை. ஒரு கிணத்துல விழுந்துன்னு இருக்கான், இன்னும் விழுந்து முடிக்கல, அவ்வளோ ஆழமான கிணறு. அந்த சமயத்தில் ஏதோ ஒரு ஆழம் விழுது தொங்கிட்டு இருக்கு. அந்த ஆழம் விழுதை பிடிச்சி நின்று இருக்கிறான். கீழே பார்த்தா விஷ ஜந்துக்கள், பெரிய பெரிய நாகங்கள்லாம் அவனை கடிக்க காத்துட்டு இருக்கு. அங்கே பார்த்தா அவன் மதம் பிடிச்சி யானை வருது. இந்த பக்கம் இந்த கதை நீங்கள் அடிக்கடி நிறைய கேட்டிருக்கலாம். இந்த பக்கம் புலி துரத்திட்டு வருது. மேலே பார்த்தா எலி கருக்குன்னு அந்த ஆழம் விழுத அரிச்சுட்டே இருக்குது. இந்த சமயத்தில் என்ன, நம்ம ஆயுசு ஒவ்வொரு நாளாக கழிஞ்சுட்டே இருக்குது. இந்த குழந்தைகளோ இந்த மனைவிகளோ எல்லாம் கூட வரப்போகிறதில்ல. அடுத்த பிறவியில் வேற ஒரு பந்தமோ சொந்தமோ இல்லை நாயா பேயா பூனையா எப்படி பிறக்க போகிறோன்னு தெரியாது. இதெல்லாம் கவனிக்காமல் இந்த குழந்தை மழலை சொல்ல இந்த மனைவி சந்தோஷத்தில் இந்த அற்ப இன்பங்களில் போய் கடினமாக உழைச்சி கஷ்டப்பட்டு அந்த சிரமங்களை நினைக்காம எல்லாத்தையும் மறந்து ஆயுசு குறையுதுன்னு தெரியாமல் தன்னுடைய ஸ்ரேயஸுக்கு தன்னை மோட்சாலயத்துக்கான லாபத்தை தேடிக்காமல் தேவையில்லாத என்டர்டெயின்மெண்ட் டிவி பார்த்துக்கணும், இது போல் ஃபோனை நோண்டி இது மாதிரி தேவையில்லாத வாழ்க்கையை வீணடிச்சுக்கிட்டு எப்படி இதெல்லாம் நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த சமயத்தில் இப்போ நான் எப்படி இருக்கிறேன்னா, அது நான் பாழுங்காலத்தில் விழுந்திருக்கும் போது ஒரு ஆழம் விழுது தெரிஞ்சுட்டான், அதை பிடிச்சிட்டு இருக்கும்போது மேலே எலி கருன்னு அரிச்சுட்டே இருக்குது. அதான் நான் வாழ்நாள் அரிச்சுட்டு இருக்குது. இந்த சமயத்தில் அங்கே ஒரு தேனடை இருக்குது. அந்த தேனடையிலேருந்து ஒரு சொட்டு தேன் அப்படி கீழே விழும்போது நாக்கில் அப்படி கரெக்டாக விழும்போது அந்த தேன் துளி சுவைக்கிறான் பார். அது மாதிரி சந்தோஷம்தான் நாம் அனுபவிக்கிற சந்தோஷங்கள் எல்லாம். அற்ப சந்தோஷம், அதிகமான கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு இத்தனை பயங்களுக்கு நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக அது வேறு அருந்து உழப்போகுது. எப்போனாலும் மரணம் தயாராக இருக்குது. நான் ஆயுசு குறைஞ்சிட்டு வருது. அது மாதிரி அந்த எலின்ற அந்த காலனானவன் நம்ம ஆயுசை அப்படியே அரிச்சுட்டே வரான். ஒவ்வொரு நாளும் கழிஞ்சுட்டு இருக்குது. ஆனால் இதுக்கு நடுவில் அந்த தேன் துளி எப்படி சந்தோஷப்படுறானோ அது மாதிரி இல்லற சுகங்களை அனுபவிக்கின்றான் இந்த மனுஷனானவன். அப்படின்னா விழிப்புணர்வே இல்லை பற்றியா? அந்த சந்தோஷத்தை சந்தோஷம்னு சொல்கிறான். அதுதான் பெரிய சந்தோஷம்னு சொல்கிறான் மனுஷன், அற்ப சந்தோஷத்தை. ஆனால் என்னை எப்படி விடுவிச்சிக்கணும்? கொஞ்சம் அந்த ஆழ விழுது ஆட்டி 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 எப்படியாவது தாண்டிடணும், ஏதாவது பண்ணணும். அதை அருந்து விழுத்துக்குள்ளே டக்குன்னு அந்த ஆழ விழுதை விட்டு வேறு ஏதாவது சாதனத்தை தேடி எப்படியாவது தப்பிக்க, இதில் எப்படி தப்பிப்போம் அப்படின்னு முயற்சி பண்ணுவானா? அந்த சமயத்தில் தேன் துளி சொட்டுன்னு விழுதே, அதை சுவைக்கணும்னு நினச்சின்னு இருப்பானா? இதுவா புத்திசாலித்தனம்? அது மாதிரி அல்ப சுகங்களில் தேடி நாம் ஓடி இவ்வளோ கடினமான சிரமப்படுறது புத்திசாலித்தனமா? இதுவா நல்லதுன்னு நினைக்கிறீங்க? தத் சாது மந்தியே, இது சாது அல்லப்பா, இது சாதுவே இல்லை, இது நல்லதே இல்லைப்பா. இது புரியுதா? இது கிரகம் அந்த கோபம், இது பாழும் கிணறு போல நம்மை மரண வழியில் கொண்டு கூடியதுப்பா. ஆத்ம பாதம்பா. நம்ம ஆத்மாவை நரகத்தில் தள்ளக்கூடிய இல்லற சௌக்கியம்பா. இது நல்லதுன்னு எப்படிப்பா சொல்ல முடியும்? உண்மையை தானே பேசுகிறாரு பிரகலாதன், பொய்யா பேசுகிறாரு? சத்தியமாக சொல்லுங்கள். இதில் போகிறவங்க யாருங்க நல்ல வழிக்கு போனாங்க? எல்லாம் செத்து தானே போனாங்க. நம்ம தாத்தா பாட்டி எல்லாரும் வாழ்ந்தாங்க, குடும்பத்தோடு இருந்தாங்க. கடைசியில் என்ன பண்ணாங்க? யாராவது ஒருத்தராவது இப்போ கண்ணில் பார்க்குறோமா? எல்லாம் அந்தந்த டைம் வந்த பிறகு எல்லாம் செத்து போயிட்டாங்க. யாராவது மோட்சத்தை அடைஞ்சாங்களா? மோட்சத்தை அடைஞ்சவங்க யாரோ சில பேர். அது கூட நம்ம எல்லாரும் நம்ம சொல்ல முடியாது. சில பேர்
ஏகாதசி அன்னைக்கு உயிரை விட்டுருக்கலாம், அவங்களாம் நிச்சயமாக மோட்சம் கிடைக்கும். அது மாதிரி நம்ம யாராவது நம்ம பார்த்துருக்கோமா மோட்சம் அடைஞ்சது யாருன்னு? செத்து போனது தான் பார்த்துருக்கோம் நம்ம நிறைய. ஏன்னா மோட்சம் அடைந்தவர்களை விரலை விட்டு எண்ணிடலாம், ரொம்ப ரேரு. அதனால் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த வழியிலே நம்மளும் போனால் இது என்ன இது புத்திசாலித்தனமா? இது என்ன முட்டாள்தனம்? எல்லாரும் செத்து போகிறாங்க, நானும் அது மாதிரி வாழ்ந்துட்டு செத்து போகிறேன். இது முட்டாள்தனம் இல்லை, இது மிருக வாழ்க்கை இல்லையா? அதனால் நாம் விழிப்புணர்வு அடையணும். அப்படின்றதுக்காக இது சொல்கிறார். ஹித்வாத்மபாதம் கிரகம் அந்த கோபம். அவ என்ன பண்ணணும்? வனம் கதோயத் ஹரிமாஸ்ரயேது. ஹரியை போய் ஆஸ்ரி. ஹரி வர்த்தம் தான் கதி. அந்த ஹரியை ஆசிரிக்காமல் உனக்கு மோட்சம் கிடைக்காது. வனம் கதோயத் ஹரிமாஸ்ரயேது. வீட்டை விட்டு வெளியே போப்பா, போய் பிருந்தாவனத்துக்கு போ. அங்கே பகவான் பலவிதமான லீலைகள் புரிந்திருக்கிறான். அதெல்லாம் போய் பார்த்து என்ஜாய் பண்ணு, சந்தோஷப்படு. அந்த பிருந்தாவனத்தில் போய் பகவானுடைய லீலைகளில் போய் ரமித்து கொண்டிரு. அந்த பகவான் நாம சங்கீர்த்தனமும் அந்த பகவானுடைய லீலைகளும் அந்த பக்தருடைய கோஷ்டியில் போய் பஜனை பண்ணிட்டு அந்த கதைகளை போய் கேட்டு ஆனந்தப்படுறது, அந்த ஹரியை போய் ஆசிரிக்கிறது தான் புத்திசாலித்தனம். எனக்கு பிருந்தாவனத்துக்கு போக சொல்கிறார். வனம் கதோ, வனம்னா பிருந்தாவனம் தான். வனம் கதோயத் ஹரிமாஸ்ரயேத. நமக்கு சொல்கிறார் பிரகலாதன். இதுதான் ஸ்ரேயஸுக்கான வழி, இதுதான் புத்திசாலித்தனம். இன்னும் வீட்டிலேயே உட்காந்துருந்தா எல்லாம் குடும்ப சுகம், குடும்ப சுகம், குடும்ப சுகம். இந்த குடும்ப சுகத்திலே அல்பமான இன்பத்தில் போய் இதுக்காக கடினமான துன்பங்களை அனுபவித்து கொண்டு ஜென்மாவை கரையேற்றிக்காமல் நம்ம ஆத்மாவை நரகத்தில் தள்ளக்கூடிய பாழும் கிணறு போல இருக்கக்கூடிய ஆத்மா பாதம், ஆத்மாவை கரையேற்ற விடாதபடி தடைப்படுகின்ற இந்த மாயையில் போய் விழுந்து இப்படி துன்பத்தை அப்படி ஒன்றும் பெருசாக இன்பத்தை அனுபவிச்சில்லை. அதிகமான துன்பங்கள், அற்பமான இன்பம். இப்போ சொல்கிறேன் இல்லையா, புலி துரத்தின் வந்து பாழுங்கிணறு, விஷஜந்துக்கள் நிறைஞ்ச இடம், மேலே பார்த்தா எலி அரிச்சின்றிருக்கு, காலமானது சுழன்று கொண்டு ஆயுசை அபகரித்து கொண்டு இருக்கிறது. இந்த மாதிரி சூழ்நிலையில் கிடைக்கக்கூடிய சௌக்கியம் எப்படி இருக்கும் சொல்லும் பார்க்கலாம். இந்த சௌக்கியத்தை போய் பெருசாக மதிச்சுண்டு என்ன ஒரு முட்டாள், இதை போய் ஒரு பெருசாக மதிச்சுட்டு இதை போய் ஒரு பெரிய இதுன்னு சொல்லி இதுக்கு எவ்வளவு டிப்டாப்பு, எவ்வளோ மேக்கப்பு, எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறான் இதுக்கு ஒரு மனுஷன். பெரிய நம்ம உயிரே போகிற மாதிரி. அதாவது என்னென்னா, இது அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு என்னமோ பெரிய விஷயமா எல்லாருமாலும் எரிஞ்சு விழலாம் வீட்டில். அப்படி டென்ஷன் ஆகிறான், கோவப்படுறான். டைம் ஆச்சு வேலைக்கு, இந்த டைமில் போய் இப்படி பண்ணுறேன், அப்படி பண்ணி டென்ஷன் ஏற்றுறி அப்படி அப்படின்னு சொல்லி அவ்வளோ டென்ஷனில் உனக்கு போனோமா, பிபி ஏறி போய், சுகர் ஏறி போய், எல்லாம் இது பண்ணுறது, எல்லா நோய்களும் வாங்கிறதுக்கு தயாராக இருக்கான். ஆனால் பணத்தை மட்டும் வர்றதுக்கு தயாராக இல்லை. அந்த 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 ஒரு 1000 ரூபாய் பணமானது பெருசாக தோணுதே தவிர இந்த உடம்பு ஆரோக்கியத்தை பற்றியோ, நம்ம ஆயுசு குறையிறதை பற்றியோ, ஜென்மா வீணாகிறத பற்றியோ கொஞ்சம் கூட கவலைப்படல. உயிரை கூட வேற தயாராக இருக்கான். ஆனால் அந்த பணத்தை சம்பாதிச்சிடும். அப்படி உயிர் கொடுத்து அந்த பணத்தை சம்பாதிக்க சொல்கிறதா? அப்படி சொல்லுதா? இந்த ஆத்மா லாபத்தை தேடிக்கிறதுக்கு தான் மனுஷ ஜென்மா கொடுத்து இந்த உடம்பை கொடுத்தது. இந்த உடம்பை வச்சு நீ அற்பமான இந்த பணத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறதே தவிர இந்த ஆத்மாவுக்கு ஆத்ம பாதம், ஆத்மாவை சுத்தமாக மறந்துடுறிய, ஆத்ம ஞானத்தை மறந்துடுறிய, இந்த ஆத்மாவை கரையத்தை மறந்து விடுகிறாயே. அதற்கு வேண்டிய பகவான் இந்த ஆத்மா உனக்கு இந்த ஆத்மாவுக்கு ஒரு அடைக்கலமாக இந்த உடலை கொடுத்தான் பகவான். இந்த உடல் என்ற சாதனத்தின் மூலமாக அல்லவா, அனித்தியமான இந்த உடல் மூலமாக அல்லவா அத்ருவம் அர்த்ததம் புருஷார்த்தத்தை தேடிக்கொள்ள வேண்டும். இதில் போய் நீ இது மாதிரி பணம், பொருள், காசுனா இது வந்து உன்னை காப்பாற்றாது. அப்போதைக்கு காப்பாற்றும், அவ்வளோதான். பெரிய பணக்காரனை வாங்கலாம், கோடீஸ்வரனை வாங்கலாம், காரில் போகலாம், அதில் ஒன்றுமே இல்லை. அதில் ஒன்றுமே இல்லை. அதில் சந்தோஷமே கிடையாது. நீ தான் நினச்சின்னு இருக்கிற பெரிய சந்தோஷம் கிடைக்கும். அவங்களாம் ஏன்னா மற்றவங்கள பார்த்த உடனே நம்மளும் அது மாதிரி வாழணும். அது வாழ்ந்துட்டா என்ன கிடைச்சிது? காரில் போயிட்டேன், என்ன சந்தோஷத்தை அனுபவிச்சிட்டேன்? ஒன்றுமே இல்லை. ஒரு ஜடமான வாழ்க்கை உன்னை சோம்பேறியாக மாற்றுவதற்காக வந்தது. அதெல்லாம் இந்த வசதிகள்லாம்
உன்னை அடிமாடு மாதிரி, உன்னை ஒரு ஜடமாக, ஒரு எந்திரமயமாக ஒரு வாழ்க்கை, எந்திரமயமான இதை பண்ணால் அது பண்ணால் இது பண்ணால் அதுதான், காலைல எழுந்து அதை பண்ணணும் இது பண்ண, ஒரு எந்திரமயமாக நீ ஓலாத்தின்னு இருக்கிறத தவிர உனக்குன்னு ஒரு சுதந்திரம் கிடையாது. யாருக்கோ அடிமைப்பட்டு எதுக்கோ உழைச்சுண்டு ஒரு லட்சியம் இல்லாத, ஒரு குறிக்கோள் இல்லாத ஒரு மனுஷனுடைய உண்மையான கோலை தெரிஞ்சிக்காம, எதற்காக மனுஷன் பிறந்தான், நீ யார், உன்னை நீ உணராமல் உன்னுடைய சொரூபம், இந்த உடலோ இந்த குழந்தை குட்டிகளோ இவரெல்லாம் உன்னுடைய சொரூபம் கிடையாது. உன் சொரூபமே வேறு, நீ அனுபவிக்க வேண்டிய சுகமே வேறு, புரியுதா? நீ இருக்க வேண்டிய இடமும் வேறு, உன்னுடைய உலகம் வேறு. இது உன் சொந்த உலகம் கிடையாது, இது வாடகை வீடு. என்றைக்கு வேணாலும் கெட் அவுட். ஆமாம், கெட் அவுட், வெளியே தள்ளிடுவாங்க. இதெல்லாம் இந்த உடம்பு நிரந்தரம் கிடையாது. இந்த உடம்பு சுற்ற சூழ்நிலைகள் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எங்கேயோ தூக்கி விசிலடிப்பான் உன்னை. அடுத்த பிறவியில் நாயாக பரப்பியோ, பூனையாக பரப்பியோ, பன்றி வயிற்றில் பரப்பியோ, எந்த கர்ப்பத்தில் போய் நீ மிதந்து கிடப்பியோ தெரியல. மலம் மூத்திரம் இருக்கக்கூடிய பையில் எந்த ஜென்மத்தில் போய் எந்த குழியில் போய் எந்த மலை மூத்தத்தில் போய் நீ மிதந்தும் கிடப்பியோ தெரியல. அடுத்த ஜென்ம கர்ப்பத்தில் அதை புரிஞ்சிக்கணும். கொஞ்சமாவது இதெல்லாம் யோசிக்கணும். ஆமாம், நீ நாயாக பறப்ப, பண்ணியாக பறப்ப, நம்ம கர்ம வினைகளுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது பிறவை குத்துருவான். நாம் தான் அவஸ்தை பண்ணணும் பின்னாடி. ஆமாம், அறியாமையில் போய் விழுந்து கொண்டு அப்புறமா அங்கே இருக்கிற பன்றியோ ஆணோ பூனையோ எலியோ அதனுடைய சொந்த பந்தங்களோடு போய் விழுந்து கொண்டு, இதுவாக ஒரு வாழ்க்கை? மனுஷ பிறவி, அருமையான மனுஷ பிறவி கொடுத்து இப்படி ஆத்ம பாதம், இந்த ஆத்மாவை நரகத்தில் தள்ளிக்கலாமா? யோசித்து பாருங்கள், நினச்சி பார்க்கணும். அதனால் சொல்கிறார், தத் சாது மன்யே அசுரவர்ய, இந்த புல நிச்சயங்களில் போய் சிறந்தவர்களாக இருக்கக்கூடாது அசுரர்கள் போல. அசுரவர்ய தேகினாம் சதா சமுத்விக்னதியாம், எப்பொழுதும் இந்த பௌதிக விஷயங்களையே சிந்திச்சுட்டு இருக்காங்க. அசத்கிரகாத், அசத்தான அழியக்கூடிய விஷயங்கள், இந்த பௌதிக விஷயங்களையே சிந்திச்சுட்டு இவைகளை கிரகிச்சுண்டு இவைகளை நீ அந்த குப்பத்தில் பாழும் கிணத்துல போய் விழுந்து இப்படி அல்லல் படாதீர்கள். வனம் கதோயத் ஹரிமாஷயேத, கொஞ்சமாவது ஸ்ரேயஸுக்காக முயற்சி செய்யுங்கள். பகவானை தேடி ஓடி வாருங்கள். இதெல்லாம் தூக்கி போடுங்க. ஹித்வா ஆத்மபாதம் கிரகமந்த கூபம் வனம் கதோயத் ஹரிமாஷயேத. இந்த ஸ்லோகமே உங்களுக்கு மனப்பாடம் ஆகிடும். இதுக்கு வியாக்கியானம் பண்ணால், விளக்கம் கொடுத்தா, அப்படிப்பட்ட விளக்கம். ஒரே ஸ்லோகம்தான், ஆனால் அருமையான ஸ்லோகம். பெரிய தத்துவங்கள், பெரிய விஷயங்களை, சம்சாரத்தில் ஏற்படக்கூடிய துன்பம், இந்த அல்லல்களை அழகாக சொல்லியிருக்காரு இந்த ஸ்லோகத்தில். கிரகம் அந்த கோபமாகுது, பாழும் கிணறு போல. வனம் கதோயத் ஹரிமாஸ்ரயேத, பகவானை தேடி போங்க, ஹரியை போய் ஆசிரியுங்க. இவரெல்லாம் ஆசிரிச்சிருக்காங்க, இவரெல்லாம் காப்பாற்ற மாட்டாங்க கடைசி காலத்தில். ஆமாம், இந்த குடும்பமோ இந்த குடும்ப சூழ்நிலைகளோ இந்த டாக்டர் இந்த இது பணமோ பொருளோ புகழோ இவைகள் ஒன்று கூட உங்களை காப்பாற்றாது. இவர்கள் ஒன்று கூட உங்கள் ஆத்மாவை கரையேற்றாது, ஜென்மாவை கரையை தூக்கி விடாது. உன் ஜென்மாவை சிறப்பாக்காது. உன் ஜென்மாவை மோட்சத்துக்கு கொண்டு போகாது நிச்சயமாக. இவைகள்லாம் உன்னை நரகத்தில் தள்ளக்கூடியது. சொல்லப்போனால் மேலும் பாபத்தை ஒன்றும் உண்டாக்கி உன்னை மேலும் அதிக பெரிய பாபியாக ஒன்றும் ஒன்று ஆக்கிடும். பொருளாசையினாலேயும் பெண்ணாசையினாலேயும் மண்ணாசைகளும் உன்னை மேலும் பெரிய பாபியாக ஒன்றும் ஆக்குமே தவிர, இவைகளால் உன்னை நிஷ்பாபனாக, சுத்தாத்மாவாக, அசுத்தமாக ஒன்று ஆகும். அப்படி பண்ணுமே தவிர உன்னை கிருஷ்ணனிடத்தில் கொண்டு போய் சேர்க்காது, வைகுண்டாதிபதியை கொண்டு வந்து நிறுத்தாது. அப்போ வனத்துக்கு போய் ஹரியை ஆசிரிக்கிறது ஒன்று தான் ஒரே கதி. இல்லை, ஹரியை ஆசிரியத்தவர்களாகிய எது உபாசிரிய ஆசிரியா, அந்த மகான்களை போய் ஆசிரிச்சுன்னு சொன்னால் நீ பொழிச்ச, உன் ஜென்மம் கரையறிச்சு. அது வரைக்கும் உனக்கு நிம்மதி கிடையாது. அந்த குருநாதருடைய திருவடியில், மகான்களுடைய குருநாதன் இப்போ சொல்கிறதுக்கு பயமாக இருக்குது. இதில் வேறு சத்குருன்னு வேறு சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ சத்குருன்னு சொல்லும் போதே அசத்குருக்கள்லாம், சில பேர் அசத்குருக்கள்லாம் கூட இருக்காங்க போல இருக்குது இந்த உலகத்தில். அது மாதிரி இடத்துல போய் மாட்டிக்கின்னு அந்த போல குருமார்கள்னு சொன்னால் நல்லா சத்குருக்கள்னு சொல்ல வேண்டியிருக்கு. சிறந்த மகாத்மாக்கள் யாருன்னே சரியாக தெரிய மாட்டேங்குது. இந்த போலி குருமார்கள் வேறு நிறைய இருக்குது, கிளம்பிட்டாங்க. அவர்களை போய் மாட்டிங்கன்னா இவன் ஜென்மம் நான் வருது, அவ்வளோதான். ஏதாவது ஒரு ஸ்ரேயஸை தேடினும் போனால் அங்கே ஏமாற்ற விஷயமா இருந்தால்
போலி குருமார்கள் போய் மாட்டிக்கூடாது. நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், பாகவதம் யார் படிக்கிறாங்களோ, எந்த வித பலனையும் எதிர்பார்க்காம யார் பாகவதம் படிக்கிறாங்களோ, பாகவதத்தில் சொல்லக்கூடிய நற்குணங்கள் எல்லாம் சாதவகா சாது பூஷணகா, அந்த சாது தன்மைகள்லாம் யார் இடத்துல இருக்கிறதோ அவர்கள் தான் உண்மையான குருமார்கள். அதனால் குருவை நீங்கள் தேடி போகாதீங்க. குருமார்கள் நான் அடிக்கடி சொல்கிறது தான், சீதையை தேடி ஆஞ்சநேய சுவாமி வந்தார் இல்லைங்களா? அது மாதிரி நமக்கு குருமார்கள் பகவானுக்கு நமக்கு குரு வேணும்னா பகவான் இல்லாட்டி அது வரைக்கும் நீங்கள் பகவானே குருவான்னு நினச்சின்னு இருக்குங்க. உங்களுக்கு குருமார் வேணும்னா பகவானே உங்களுக்கு அனுப்புவோம். நிச்சயமாக உங்களுக்கு அந்த தாகத்தோடு அந்த ஏக்கத்தோடு எனக்கு குரு வேணும்னு நீ பகவானுக்கு பிரார்த்தனை பண்ணீங்கன்னு சொன்னால் சத்தியமாக சொல்கிறேன், பகவான் உங்களுக்கு நல்ல குருவை காட்டுவோம். பகவான்களை ஒப்படைச்சிடுங்க. நம்ம செய்தால் தப்பாக செய்வோம், நாம் தேர்ந்தெடுத்தால் தப்பாக தேர்ந்தெடுத்துப்போம். பகவான்களை ஒப்படைச்சிட்டோம்னா நமக்கு யார் மூலமாவது சிறந்த குருவை காட்டுவான். அந்த குருவை நீங்கள் எந்த காலத்திலும் விடாமல் உறுதியாக பிடித்து கொண்டு அந்த குரு காட்டுற வழியின் மூலமாக நாம் பகவான் அடைய முயற்சி பண்ணணும். இதுதான் ஒரே வழி. பகவான் காட்ட குரு தான் சிறப்பாக இருக்கும். நாமளாக தேர்ந்தெடுத்தால் தப்பாக தேர்ந்தெடுத்துப்போம். நம்மளுடைய புலன்கள்லாம் நம்மளுடைய புத்திலாம் குறைவடைய புத்தி இப்படிதான். நாம் சிறந்த புத்திமான்கள் கிடையாது. அதனால் நாம் பகவானிடத்தில் ஒப்படைச்சிடணும் சரணாகதி பாவத்தில். அதான் இங்கே சொல்கிறார், வனம் கதோய தாரிமாஸ்ரயேத. இங்கே குரு ஆசைக்கு சொல்ல ஹரியை போய் ஆசைன்னு தான் சொல்கிறார். அதான் சொல்கிறேன், இப்போது குருவை நாமளாக தேர்ந்தெடுத்தா தப்பாக தேர்ந்தெடுத்துப்போம். ஹரியை போய் ஆசை. உனக்கு குரு வேணும்னா ஹரியே கொடுப்பார், பகவானே கொடுப்பார். உனக்கு குரு உன்னை தேடி வருவார், உனக்கு அது ஆசிரியம் கொடுப்பார். அப்போ நீ ஜென்மாவை ஈஸியாக கரையேற்றிக்கலாம். அதுதான் ஒரே வழி. நிறைய பேர் இது மாதிரி போலி இடத்துலாம் போய் மாட்டின்னு அவர்களும் கரையேறாமல், அதான் சொல்கிறேன், எதான் அந்த கோபிர் குருடனுக்கு வழிகாட்டுகின்ற குருடனாக இது மாதிரி குருமார்களிடத்தில் போய் மாட்டின்னு இதுவும் பிரகலாதம் சொல்கிறார் அந்த ஸ்லோகம். அதை பார்த்துடலாம். இது மாதிரி குருமார்கள்லாம் போலி குருமார்களிடத்தில் போய் மாட்டிக்கிட்டு அந்த யதாந்தர் உபகீயமான சரி இல்லை அதாந்த கோவில் விஷதாம் தமிஷம். இது மாதிரி குருடர்கள் வழிகாட்டக்கூடிய குருடர்களிடத்தில் போய் மாட்டிக்கிட்டு அந்த குருமார்களுக்கு போலி குருமார்களுக்கு அவர்களுக்கே விஷயம் தெரியாது, பகவத் விஷயம். அவர்களே பௌதிக விஷயத்தில் வாழக்கூடியவர்கள். அப்படியேப்பட்டவர்கள் குருமார்கள் அடைஞ்சு இவர் மட்டும் ஜென்மா எப்படி கரையேறும்? இது மாதிரி ஏமாந்தவர்கள் எவ்வளோ பேர் தெரியுமா? ஆயிரக்கணக்கான பேர் என்றைக்கே ஏமாந்துன்னு இருக்காங்க இது மாதிரி போலி இடத்துல போய் மாட்டிட்டு. அதனால் உண்மையான குருமார்கள் யாருன்னு பாகவதம் நம்மளுக்கு அடையாளம் விட்டு காட்டுகிறது. திதிக்ஷவகா காருணிகா, இது மாதிரி சிறந்த குணங்கள் கொண்டவர்களாக, உண்மையான பக்தர்களாக, பலனை எதிர்பார்க்காதவர்களாக, எந்த விதமான ஆசைகளும் மற்றவர்களாக, இப்படிப்பட்ட குருமார்கள் தான் நம்ம உண்மையான குருக்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த குருமார்களை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப ஜாக்கிரதையாக வேணும். இல்லைன்னா பகவானிடத்துல ஒப்படைச்சிட்டா பகவான் நமக்கு நல்ல குருவாக காட்டுவான். அந்த குருமார்களை படிச்சுட்டு நம்ம கரையேற வேண்டும் என்று பாகவதம் சொல்லிக் கொடுக்கிறது. இப்படி அவங்க அப்பாக்களை சொல்கிறார், வனம் கதோய தாரிமாசையத. பகவானை போய் ஆசைக்கிறது தான் புத்திசாலித்தனம். பகவான் நமக்கு சத் சங்கத்தை பகவான் கூட்டி கொடுப்பான். குருவருளால் தான் திருவருள் கிடைக்கும், திருவருளால் தான் குருவருள் கிடைக்கும். ஆமாம், சும்மா குருவருள் அவ்வளோ லேஸில் கிடச்சிட்டோமா? நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ ரோட்டுக்கு குரு, இப்போ நிறைய சிஷ்யர்களோட குருமார்கள் தான் அதிகமாக இருக்காங்க. எங்கே பார்த்தாலும் குருக்கள். நான் உனக்கு சொல்லித்தரேன், வா எங்களை வந்துரு. இது மாதிரி இப்போ சுலபமாக கூப்பிட்றாங்க. அது மாதிரி ஆமாம், இப்போ என்னையே எத்தனையோ பேர் கூப்பிட்டாங்க. அது மாதிரி கூப்பிட்றவங்களாம் இருக்காங்க. ஆமாம், அது மாதிரி இடத்துலலாம் நம்ம போயிடக்கூடாது. ஆமாம், அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நிறைய குருமார்கள் தான் இப்போ நிறைய, சிஷ்யர்கள் ரொம்ப கம்மி. அது மாதிரி ஆளுக்கால நானும் ஒரு குரு அப்படின்ட்டு நிறைய பேர் அது மாதிரி ஆயிட்டாங்க. இப்போ எங்கே போனாலும் குருக்கள் தான் இப்போ நிறைய இருக்காங்க. ஆமாம். அதனால் நல்ல குருமார்னா பகவானாக காண்பிச்சு கொடுப்பார். அந்த குருமாரை தேர்ந்தெடுத்துன்னு நாம் கரையிடலாம். இல்லைன்னா பகவானே எதுக்கு குருமாருக்கு? பகவானே குருவாக இருப்பான் தெரியுமா? ஏன் பகவான குரு மாதிரி நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? பகவானத்தில் பகவான் மேலே நம்பிக்கை இருந்தால் பகவானே குருவாக எடுத்துங்களேன்.
அருமையான விஷயம் தான் பெஸ்ட்டு. கிருஷ்ணனே குருவாக நிற்பான். நீங்கள் குரு ரொம்ப தயவுசெய்து அதான் சொல்கிறேனே, ஏமாந்து போயிடாதீங்க போலி குருமார்களிடத்தில் போய். நீங்கள் அழகாக சொல்கிறேன், பகவானிடத்தையே குருவாக நினைத்து கொண்டு நீங்கள் வழிபட்டீங்கன்னு சொன்னால், பகவான் குருவன்னா பகவானே குருவாக வந்து நம்ம அனுகிரகம் பண்ணுவான். ஏதாவது மனுஷ ரூபத்தில், தெய்வம் தூ மனுஷ ரூபேன. இல்லைன்னா குரு வேணான்னு சொன்னால் பகவானே குருவாக இருந்து உனக்கு அனுகிரகம் பண்ணுவான். இது பற்றி அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பகவானே குருவாக எடுத்துக்கொள்ளுங்கள். குருவாக நினச்சிங்க கிருஷ்ணனே. அவ்வளோதான். ஜெகத்குரு இல்லையா அவன்? குரு இல்லாதவங்களாம் அவன் தான் ஜெகத்குரு. அப்புறம் நான் கவலையே இல்லை. தாராளமாக பகவானை குருவாக அடைந்தோம்னாவே அடியனுக்கு பகவான் தான் குரு. மகான்களாக நான் ரொம்ப மதிக்கிறேன். மகான்களை தெய்வமாக மதிக்கிறேன் கண்டிப்பாக. அப்படி இல்லை, அதனால் மகான்களை நான் குறைவாக சொல்கிறது அர்த்தம் இல்லை. மகான்களை நான் தெய்வமாக மதிக்கிறேன். ஆனாலும் பகவான் தான் எனக்கு பிரதம குரு. அவன் தான் எனக்கு எல்லாமே சொல்லிக் கொடுத்தான். அவன் நமக்கு ஞானத்தினால பாடம் கற்பிப்பான். நிச்சயமாக கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் பகவானே குருவாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் பெஸ்ட்டு. நமக்கு குரு வேணும்னா பகவானே அனுப்புவான் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இங்கே பிரகலாதன் என்ன சொல்கிறாருன்னா, வனம் கதோயத் ஹரிமாஸ்ரயேத. இதை சொன்ன உடனே ஹரியை போய் ஆசிரியன்னு சொல்கிறானே அப்படின்ட்டு கோவப்படலையாம் இரணிகசிபு. கழுக்குன்னு சிரிச்சிட்டானா. சொல்கிறாங்க நாரதவாச்சன், ஸ்ருத்வா புத்திரகிரோ தைத்திய பரபக்ஷ சமாஹிதாக ஜஹாச புத்திர் பாலானாம் வித்யதே பரபுத்திபிஹி. ஏதோ ஒரு பையன் பிறரால் புத்தி மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? இப்போ ரோட்டில் விளையாதுன்னா ஒரு சில குழந்தைகள் தப்பான கெட்ட வார்த்தைகள் ஏதாவது பேசணும்னா அந்த குழந்தைகள் ஏதாவது அந்த குழந்தைய பார்த்து பேசிட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்தால் அம்மா அப்பாக்களை அப்படியே பேசணும். யார் பேசுனதுன்னா அந்த பையன் சொன்னால் அதனால தான் அந்த வார்த்தை நான் அப்படியே சொன்னேன் அப்படின்னு அந்த குழந்தை வந்து சொல்லும். அது மாதிரி யாரோ சகவாச தோஷம் என்னவோ தப்பாக சொல்லி கொடுத்துக்கிறான். ஏதோ ஹரி ஆசிரியர் என்னென்னு தத்துன்னு வளர்றான் அந்த பையன், இந்த பிரகலாதனை அப்படின்னு சிரிக்கிறான். சிரிச்சுட்டு குழந்தைக்கு என்ன தெரியும்? யாரோ ஒருத்தர் விஷ்ணு பக்தன் யாரோ இருக்கான் போல இருக்கு, பார்த்து அவனை யாருன்னு கண்டுபிடிச்சி அவனை கண்டிக்கணும் முதல்ல அப்படின்னு சொல்லி குருமார்களை உத்தரவு. அவன் யாருன்னு தெரில, யாரோ ஒரு விஷ்ணு பக்தன் யாரோ இருக்கான் போல இருக்கு ஸ்கூலில். அவனை யாருன்னு படித்து அவனை கண்டித்து திருத்த பாருங்கள். குழந்தை அங்கேயோ யாருகளே ஏதோ தத்துன்னு ஏதோ கற்றுட்டு வந்திருக்கு, அதனால் வளருது. அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? சின்ன பையன் அப்படின்னு சிரிச்சானா. ஹரியை வழிபடணும் அப்படின்னு யாரோ ஒரு பையன் சொல்லியிருக்கான் போல இருக்கு. அந்த பையன் யாரும் கண்டுபிடிங்க அப்படின்னு குருமார் உத்தரவிட்டு என்ன பண்ணால், சரி பரபுத்திபிகி பிறரால் புத்தி மாற்றப்பட்டிருக்கிறது. இல்லை என் குழந்தை அப்படிலாம் போக மாட்டானே. ஆமாம், என் குழந்தையாச்சு. அவன் இதெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுத்ததுக்கு வாய்ப்பு இல்லை. நான் தானே இப்போ தானே ஸ்கூலில் சேர்த்தேன். அதனால் சண்டை மார்க்கர்கள் அப்படி சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. சரி, யாரோ பசங்க மூலமாக கெட்டு போயிடுது புத்தி அப்படின்னு. ஹரின்னு சொல்கிறது தான் கெட்ட புத்தியான் சொல்கிறான் பார் இரணிகசிபு. அப்புறம் வந்து என்ன பண்ணாங்க, உடனே அந்த சண்டை மார்க்கர்கள் உடனே பிரகலாதனை தனியாக அழைச்சிட்டு போயிட்டு சம்யக் விதாத்யதாம் பாலோ குரு கே துஜாதிபிகி. அங்கே நிற்கல. உடனே அந்த பிரகலாதன் கூட்டு தாங்க வீட்டுக்கு தரன்னு வெளிச்சும் போயிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு இட்டுன்னு போயிட்டு அங்கே போய் கேட்குறாங்க, விஷ்ணு பக்ஷி பிரதிச்சன்ன வித்யேதாஸ்திய தீர்யதா. விஷ்ணு பட்சத்தில் இப்படி குரு கேஹே துஜாதிபிஹி. அப்போ தன் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டான். கிரகம் ஆணிதம் ஆகூய பிரகலாதம் தைத்திய யாஜகாக ரசஸ்திய ஸ்லக்ஷ்ண. பயந்து எப்பாடே புண்ணியவானே, எங்களை நீ நல்லா மாட்டி குத்துருப்ப போல இருக்கே. அந்த இரணிகசிபு இப்போ தான் நிறைய பேர் கோலெல்லாம் பண்ணுறதில்ல, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறான். எங்களை நீ பலி குத்துட்டு இருப்ப போல இருக்க. நேற்றுக்கு நீ எங்கதுரா கற்றுக்கணும் இந்த புத்திலாம்? ஹரியை போய் ஆசிரியன்னு சொல்லி விஷ்ணு பக்ஷத்தை போய் நாங்கள் இது உனக்கு சொல்லியே கொடுக்காத பாடமாச்சே, இது யார் சொல்லி கொடுத்தா, எப்படி உனக்கு வந்தது அப்படின்னு சண்டை மார்க்கர்கள் நடுநடுங்கி பயந்து போயிட்டாங்க. ஏதோ நல்ல மூடில் இருந்தான் இரணிகசிபு, இல்லாட்டி எங்களை வெட்டி போட்டிருப்பான். இது உனக்கு எங்கடா வந்தது? வத்ச பிரகலாத பத்திரம் தே. எப்பா நீ நல்லா இருப்படாப்பா புண்ணியவானே,
பத்திரம் தே, உனக்கு மங்களம் உண்டாகட்டும். சத்தியம் கதைய மாமிருஷா, உண்மையை சொல்லு, பொய் சொல்லாத. நான் கேட்குறதுக்கு ஒழுங்காக உண்மையை சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது, புரியுதா? சத்தியம் கதைய மாமிருஷா பாலானாமசி குதஸ்துப்தியம், குழந்த பையன் நீ, உனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சா அரிய ஆசிரியன்னு சொல்கிறிய நீ. பாலானாம் அப்தி குதஸ்துப்தியம் ஏஷ புத்தி விபரீதா, ஹரின்னு சொல்கிறது தான் விபரீத புத்தியாம். இந்த விபரீத புத்தி குழந்தையான உனக்கு எப்படா உண்டாச்சு? எப்படி இந்த விபரீத புத்தி உண்டாச்சு உனக்கு? விபர்ய புத்தி பேத பரக்ஷத உதாக தே ஸ்வதோ அபவத்து. இல்லை உனக்கே இந்த யாராவது சொல்லி கொடுத்து சொல்கிறியா, இல்லை உனக்கே இது மாதிரி தோன்றதா? வன்யதாம் சோதுகாமானம் குருநாம் குலநந்தனா. அப்பா உங்கள் குருமார்களாகிய நாங்கள் கேட்குறோம், எங்களுக்கு கரெக்டாக சொல்லு, உண்மையை சொல்லு, பொய் சொல்லாத சொல்லு. யார் சொல்லி கொடுத்தது சொல்லு, இல்லை நீயே சொல்கிறியா, யாராருனா சொல்லி கொடுத்தாங்களா சொல்லு எனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அவள் பிரகலாதன் சொல்கிறார், பிறரால் சொல்லி கொடுத்து வர விஷயமா இதெல்லாம்? பகவத் விஷயம். பகவத் அனுக்கிரகத்தினால, ஒரு குருமார்களால், ஒரு பாகவதர்களுடைய கடாட்சத்தினால் அல்லவா வரும். இது கூட தெரியாமல் இருக்கிறார்களே, இவரெல்லாம் குருமார்களும் சொல்லிக்கிறாங்க தானே. சரி. பிரகலாத வாச்ச ஸ்வபரச்சேத்து அசத்ய அசத்கிராக பும்சாம் என் மாயையா கிருதா. குருமார்கள் ஆகிய உங்களுக்கு கூட தன்னை சார்ந்தவன் பிறன், தான் பிறன் என்ற பேத புத்தி உங்களுக்கு கூட இருக்கா? ஆஹா, பகவானுடைய மாயை உங்களிடத்திலும் விளையாடுகிறதே. நீங்கள் குருமார்கள் அல்லவா? எங்களுக்குள்ள பேத புத்தி இருந்தால் அதை போக்குபவர்கள் அல்லவா குருமார்கள்? இருட்டை போக்குபவர் தானே குரு. குருனா இருட்டை போக்குபவர், வெளிச்சத்தை உண்டாக்குபவர். அப்படிப்பட்ட எனக்கு இருள் இல்லாமல் நான் உயர்ந்த விஷயத்த சொல்கிறேன், ஹரியை ஆசிரிக்கணும்னு எனக்கு இருளை உண்டாக்குகிறீர்களே. தான் என்றும் பிறனென்றும் பேத புத்தி உண்டாக்கக்கூடிய இப்படிப்பட்ட பேத புத்தி குருமார்களாகிய உங்களுக்கு கூட இருக்கிறதே. நான் உங்களை திருத்த முடியுமா? நீங்கள் குருமார்கள் அல்லவா? அந்த பகவானுடைய மாயை அது அப்படி விளையாடுது. உங்களுக்கும் பேத புத்தியை உண்டாக்குது பத்தியா? பரச்சேத்திய அசத்து கிராக, இப்படிப்பட்ட இப்படி அசத்தான புத்தி நீங்கள் கிரகிச்சுட்டு இருக்கீங்களே, ஆச்சரியமாக இருக்கிறவங்க. ஒரு மனுஷனுக்கு எதனால் உண்டாகுதுன்னா பகவான் மாயினால் உண்டாகுது. பும்சாம் என் மாயையா கிருதா விமோகிததியாம் திருஷ்டஸ்நாஸ் தஸ்மை பகவதே நமக. அப்படி அதிருஷ்டமாக இருக்கக்கூடிய, அப்படி கண்ணுக்கு எதிர அந்த எந்த பகவானுடைய மாயையால் இப்படிப்பட்ட புத்தியை விமோகித, இந்த மோகிக்க செய்கிறதோ, புத்தியை கெடுக்கிறதோ, தான் பிறன் என்ற பேத புத்தியை உண்டாக்கக்கூடிய புத்தி, அதாவது மாயையால் மோகிக்கும்படி செய்யக்கூடிய புத்தி எந்த பகவானால் உண்டாகிறதோ அந்த பகவானுக்கு நமஸ்காரம் என்று பகவான் வேற என்ன பண்ண முடியும்? குருமார்கள் உபதேசம் பண்ண முடியும். உங்களுக்கு கூட தான் பிறந்த புத்தி ஏற்படுது, எந்த பகவானுடைய மாயில் ஏற்பட்டதோ அந்த பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணுறேன், வேற என்ன பண்ண முடியும்? பகவானுக்கு தான் நமஸ்காரம் பண்ணணும், எல்லாம் பகவானுடைய மாயை அப்படின்னு போக வேண்டியது தான். ஏன்னா வாதியாலே இப்படி சொல்கிறாருன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்கப்புறம் தான் ஒன்று சொல்கிறார், யதா அனுபிரத பும்சாம் பசுபுத்திர் விபித்தியதே அந்யேஷ ததான்யோ அகமிதி வேதகதா சதி. மிருகங்களுக்கு தான் பேத புத்தி இருக்கு. ஆமாம், தான் ஒரு மிருகத்தை கிட்ட சேகாது. உடனே மிருகங்கள் தான் அடிச்சுக்க சண்டை போடும். தான் என்றும் பிறர் என்றும் தன்னுடைய இனத்தில் சிங்கம் தன்னுடைய இனத்தில் வேறு எந்த சிங்கத்துக்கு கிட்ட சேர்க்காது, வேறு பகுதியில் இருக்கிற சிங்கத்துக்கு கிட்ட சேர்க்காது. இது மிருகங்களுக்கு தான் இந்த பேத புத்திலாம் உண்டு. ஒன்று ஒன்று அடிச்சுக்கும். அது மனுஷனுக்கு இருக்கலாமா? இருக்கக்கூடாது இல்லையா?
நல்லா 6 அறிவோடு 5 அறிவோட மிருக புத்தி தான் மனுஷனுங்க இருக்குன்னு சொன்னால் அப்பா மனுஷனாக பிறந்ததுக்கு என்ன தான் லாபம் சொல்லும் பார்க்கலாம், என்ன தான் உயர்வு சொல்லும் பார்க்கலாம். அதான் சொல்கிறார். நீங்கள் ஆனால் உங்களுக்கு நான் பதில் சொல்லி ஆகணும். எதனால் இந்த புத்தி மாற்றப்பட்டது அப்படின்னா, நாரதரால் தான் என் புத்தி மாற்றப்பட்டதுன்னு சொல்லிடலாம், குருநாதரை காட்டி குத்தா மாதிரி ஆகிடும். அப்படின்றதுனால என்ன சொல்கிறாருன்னா, யதா பிராம்யத் யதோ பிரம்மன்னு ஸ்வயம் ஆகர்ஷ சந்நிதோ ததா மே வித்தியதே சேதஸ் சக்கரபாணிர் எதிர்ச்சையா. எப்படி இரும்ப காந்தமானது இழுக்கின்றதோ அது மாதிரி பகவானானவன் என்னவோ அவனுடைய அந்த சக்கரபாணி ஆகிய பகவானிடத்தில் என் மனதானது அபகரிக்கப்படுகிறது. ஆட்டோமேட்டிக்காக என்னமோ விஷ்ணு பக்தி எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இயற்கையாகவே வருது. அது ஏன் மேல் தப்பா? அந்த கிருஷ்ணனிடத்துல அல்லவா நீங்கள் போய் கேட்கணும், ஏன்டா அவன் மனசை கெடுக்கிற, ஏன்டா அவனை ஆகர்ஷணம் பண்ணுற அப்படின்னு. ஆகர்ஷ சந்நிதம் எப்படி காந்தமானது இழுக்குதுன்னா காந்தத்து மேலே தான் தப்பு, இரும்பு மேலே தான் தப்பு. இரும்பு சும்மா இருந்தால் கூட காந்தம் அதனுடைய காந்த சக்தினால் இரும்பு இழுத்து தன்னிடத்தில் சேர்த்துக்குது. அது மாதிரி பகவான் என்னை மயக்கி அழகான கண்ணை காட்டி, புருவத்தை காட்டி, அந்த சுறுசுறான கேசத்தை காட்டி, மயில் பிள்ளையை காட்டி, புல்லாங்குழலை இசைத்து அப்படி மயக்கி என்னை இட்டு போகிறான்னு சொன்னால், வித்தியஸ்த பாதனாக ராதா ரமணனாக அப்படி கிருஷ்ணன் என் கண் முன்னாடி தோன்றி என் மனசை அபகரிக்கிறான், உள்ளம் கவர் கல்வனாக இருக்கிறான்னா நான் என்ன பண்ண முடியும் குருநாதா? சொல்லும் பார்க்கலாம். எப்படி பக்கத்தில் இரும்பை வச்சா பட்டுன்னு எப்படி அந்த காந்தமானது இழுத்தோ அணைச்சிக்குதோ, அது மாதிரி கிருஷ்ணன் என் உள்ளத்தை அப்படியே அபகரித்து என்னை அணைச்சிக்கிறானே. இயற்கையாகவே எனக்கு அந்த பகவானிடத்தில் பட்டுதல் உண்டாகுது. நான் என்ன பண்ண முடியும்? இது பிறரால் வரக்கூடியதா, எனக்கு தன்னாலே வந்ததா? கிருஷ்ணனை போய் கேளு, அவன் தான் என்னை ஆகர்ஷணம் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறார். யதா பிராம்யத்யோ பிரம்மன்னு ஸ்வயம் ஆகர்ஷ சந்நிதௌ ததாமே வித்தியதே சேதஸ் சக்கரபாணி எதிர்ச்சையா. அவனால் தான் என் புத்தியானது மாற்றப்பட்டது, என் ஹிருதயமானது கொல்லப்பட்டது. எதிர்ச்சையா இது ஏன் இஷ்டப்படியும் கிடையாது, அவன் இஷ்டப்படியாது. எதிர்ச்சையா தத்துருச்சையா பகவானுடைய இச்சைப்படி நடந்தது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே டேய் என்னடா நான் ஒன்று கேட்டால் நீ யாரால் புத்தி மாற்றப்படுதுன்னு கேட்டால் எதிர்ச்சியாக நடந்ததுன்ற அவன் என் உள்ளத்தை கொள்றான்னு சொல்கிற. அந்த பெரம்பு கொண்டு வாடா முதல்ல, இவனை அடித்தா தான் வழிக்கு வருவான். ஆணியதாம் அரே வேத்ரம் அஸ்மாகம் அயசஸ்கரஹ குலாங்காரஸ்ய துர்புத்தே சதுர்த்தோ அப்யோதிதோ தமஹ. முதல்ல அந்த சண்டன் மார்க்கனை பார்த்துட்டு அந்த பெரம்பு முதல் கொண்டு வாங்க, அடித்தாதான் இன்றைக்கி புத்தி வரும் அவனுக்கு. 4வது சாமதான பேத தண்டம், 4வது உபாயமான தண்டம் தான் இவனுக்கு சரியான பாடம், அவனை புத்தி திருத்த முடியும். 4வது உபாயமான தண்டம் 2 அடி போட்டால் தான் உண்மை வெளியே வரும். அதனால் முதல்ல அந்த பெரம்பை கொண்டு வா. என் புகழை கெடுக்கிற நீ, நான் நல்ல வாத்தியார்னு பேர் எடுத்து வச்சுக்கிறேன் உங்கள் ஒப்பங்கையில் இரண்யகசிபுல. இப்போ பார்த்தா என்னன்னா இதெல்லாம் சொல்லி, அதுவும் பார்த்தா இரண்யகசிபுக்கு ஆவாதவன் விஷ்ணு, அவன் பேரை சொல்லி என் பேரை கெடுக்க பார்க்குறியா நீ அப்படின்னு சொல்லி. அயசஸ்கரஹ குலாங்காரஸ்ய துர்புத்தே சதுர்த்தோதிதோ தமஹ. துர்புத்தியான் நாராயணான்னு சொல்கிறது, ஹரின்னு சொல்கிறது ஹரி ஆசிரின்னு சொல்கிறது துர்புத்தியான். குலத்துக்கு நேர் எதிரியா இவன் சித்தப்பனை கொண்டவன்டா இரண்யாட்சனை, அப்படியேப்பட்ட குலத்தை கெடுக்க வந்தவனா அப்படின்னு சொல்கிறேன். தைத்தேவ சந்தனவனே ஜாதோ கண்டகத்திரமாக. இந்த அசுரர்கள்லாம் சந்தன மரங்களாம், இதில் முள்ளு மரம் மாதிரி முளைச்சிக்கிறானாம். யார்? பிரகலாத. அட பாய்ங்கள, இந்த அசுரர்கள்லாம் முள்ளு மரங்க, இது நடுவில் தெரியாமல் சந்தன மரம் மாதிரி பிரகலாதம் பிறந்துட்டான். அதனால் அந்த வனமே மணக்குது, அந்த குளமே மணக்குது. பிரகலாதம் பிறந்ததுனால நல்லவா பக்தி மனம் கமழ்கிறது. இந்த சந்தன மரம் முளைச்சி ஆப்போசிட்டாக சொல்கிறாங்க அந்த சண்டை மார்க்கர்கள்.
கூலிக்கு மாரடிக்கிறவங்கலாம், கூலிக்கு மாரடிக்கிற வாத்தியாருங்கலாம் அப்படி தான் பேசுவாங்க. அவன் பக்கம் பேசுவாங்க டக்குன்னு இரண்யகசிபு பக்கம். அப்போ இவரெல்லாம் உண்மையான, அதான் சொல்கிறேன், பிராமணர்களாக இருந்தோம் இவங்கெல்லாம் கூலிக்காக சம்பளத்துக்காக வேலை செய்கிறவங்க. உண்மையான பிராமணர்கள்னால் பகவத் பக்தி பண்ணணும், விஷ்ணு பக்தி பண்ணணும். நியாயமாக பார்த்தா விஷ்ணு பக்தம் தான் பேசணும். அப்போது இரண்யகசிபுனுடைய சம்பளத்துக்காக வேலை செய்கிற பிராமணர்கள் இவங்க. அதனால தான் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க. பிரகலாதனை போய் முள்ளு மரம் சொன்னால் பின்ன கோவம், நம்மளுக்கே கோவம் வருது இல்லையா? சொல்லலாமா? அது மாதிரி இந்த முள்ளு மரங்களுக்கு நடுவில் சந்தன மரம் மாதிரி முளைச்சிருக்கான் பிரகலாதன். அது பாருங்கள் எப்படி சொல்கிறான் பாருங்கள். தைத்தேயா சந்தனவனே, சந்தனம்ன்ற வனம் இருக்குதான், அதில் முள்ளு மரம் ஜாதோகம் கண்டகத்திரமாக முள்ளு மரம் முளைச்சிருக்கானா பிரகலாதன். புரியுதா? என் மூல பரசோர் விஷ்ணு 4 ஆயுதோ அற்பகா. இன்னொரு உதாரணம் சொல்கிறாங்க. இந்த சந்தன மரத்தை, இவங்களாம் சந்தன மரங்களாம், இந்த அசுரர்கள்லாம், இவங்களெல்லாம் வெட்டி வீழ்த்தக்கூடிய கோடாலியாக விஷ்ணு இருக்காராம். அந்த கோடாலியுடைய காம்பாக பிரகலாதம் இருக்கானாம். இப்படி சொல்கிறாங்க யார் சண்டமார்கள். நீ கோடாலி காம்பாக இருக்கிறாயா அந்த விஷ்ணுவுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என் மூலன் மூல பரசோர் விஷ்ணு 4 ஆயுதோ அற்பக. அதனால் இதெல்லாம் இப்படி சொல்லி, அதனால் இப்படிலாம் திட்டிட்டு அவனை எவ்வளோ மிரட்டி பார்க்குறாங்க. அவன் எந்த பதிலும் சொல்கிறதா இல்லை. பகவான் மயக்கிறான், அவள் தான் எதிர்ச்சியாக என் புத்தி மயங்குது, அவ்வளோதான். இது கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறது? சரி, அதுக்கப்புறம் மறுபடியும் பாடத்தை சொல்லி கொடுக்குறாங்க. இந்த தடவை ஒழுங்காக பாடம் கற்றுக்கோ அப்படின்னா, சரி கற்றுக்கிறேன். குருமார்கள் சொல்லி கொடுத்தா நான் அதுதானே வந்திருக்கேன் பாடம் கற்றுக்கிறதுக்கு. சரி, மறுபடியும் பாடம் கற்றுக்கிறான். அவர்கள் பலவந்தப்படுத்தி திணிச்சாங்களாம் பாடத்தை. ஆனால் சரி, வேறு வழி இல்லாமல் சரி அந்த பாடத்தெல்லாம் கற்றுட்டார். இருக்கட்டும், அதையும் தெரிஞ்சு வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி. இது விவிதோ உபாய பேஷியம் தஜ்ஜனாதிபிஹி பிரஹ்லாதம் கிராஹயாமாச திரிவர்கஸ்ய உபபாதனம் ததையேனம் குரு ஜாத்வா ஞாதம் சதுஷ்டயம் தைத்தியேந்திரம் தர்ஷயாமாச மாத்திருமிஷ்டம் அலங்கிருதம். எப்படியோ பலவந்த பற்றி என்னென்ன பாடத்தையும் சொல்லி கொடுத்தாங்க. சரி, இவரும் கிரகிச்சுட்டு மறுபடியும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டான் பாடத்துன்னா. கேட்டதுக்கு பதில் மனப்பாடம் பண்ணி பைஹாட் பண்ணி சொல்லணும்னா சொல்ல முடியாதா? பிரகலாதம் ஒரு பகவத் பக்தனாச்சு, ஈஸியாக படிப்பு நல்லா வரும் ஆட்டோமேட்டிக்காக. அதனால் சொல்லி கொடுத்ததை அப்படியே திருப்பி சொல்லிட்டான். திருப்பி சொன்னோடனே நல்லா படிச்சுட்டான். இப்போ சொல்லி கொடுத்த பாடத்தை திருப்பி சொல்லிட்டா, பரவாயில்ல நல்லா தேர்ந்துட்டான். இப்போ அவங்க அப்பாக்களை கொண்டு போய் விட்டால் கரெக்டாக சொல்லுவான் பாடத்தை அப்படின்னு அவங்க அம்மாக்களை கொண்டு வந்து விட்டு போயிட்டாங்க அந்த சண்டமார்கள். அவங்க அம்மா நல்லா சாப்பாடு நல்லா குளிப்பாட்டி அவனை நல்லா ட்ரெஸ் பண்ணி விட்டு அவனுக்கு ஆகாரம்லாம் கொடுத்து மாத்திருமிஷ்டம் அலங்கிருதம் தாயால் நல்லா அலங்கரிக்கப்பட்டு, அப்பா அது இருக்கா பாரு, போய் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு அப்பா சொல்கிறத கேளுப்போ அப்படின்னு அப்பாக்களை கொண்டு வந்து விடுறா அம்மா. போய் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ண உடனே, ஏன்னா ரொம்ப நாள் குருகுலத்தில் இருந்தான் இல்லையா, குழந்தை அப்படியே மடி மேலே தூக்கி வச்சு ஆலிங்கனம் பண்ணி பேரானந்தம் அடைகிறான். பிரகலாதம் ரொம்ப பிடிக்கும் இரண்யகசிபுக்கு. விஷ்ணு பக்ஷத்தை சாராத வரைக்கும் பிடிக்கும். அப்படி ஆலிங்கனம் பண்ணி பேரானந்த நிலை அடைகிறான். அடைஞ்சிட்டு அந்த குழந்தை தலையில் கை வச்சு தீர்க்காயுஷ்மன் பவன் சொன்னாரே இல்லையா, உடனே பகவான் ததாஸ்துன்னு அனுகிரகம் பண்ணிட்டான். அவ்வளோதான். இரண்யகசிபுவாச்ச பிரஹ்லாத அனுச்சியதாம் தாத ஸ்வதீதம் கிஞ்சிதுத்தமம் காலே நைதாவத ஆயுஷ்மன்னு எத சிக்ஷன்னு குரோர் பவான்னு ஆயுஷ்மன்னு அனுகிரகம் பண்ணார் இல்லையா, தலையில் கை வச்சு. பகவான் ததாஸ்துன்னு பண்ணிட்டார். அவன் தீர்க்காயுஷா வாழ்றான். அது பிரகலாதன் இன்னைக்கு வரையும் வாழ்ந்துன்னு இருக்கார். அவர் அவங்களாம் சிரஞ்சீவிகளாக வாழ்கிறார்கள். பிரகலாதம் முதலானவர்களாம் வேறொரு உலகத்தில். பிரகலாதன் கேட்குறான் இரண்யகசிபு, பிரகலாதா அனுச்சதாம் தாத ஸ்வதீதம் கிஞ்சித் உத்தமம்
காலே நைதாவது ஆயுஷ்மன்னு எதை சிக்ஷன் குருர் பவான் குருமார்களால் எதை நீ கற்றுக்கொண்டாயோ அதில் உத்தமமானது எதுவோ அதை எனக்கு சொல்லுவாயாக என்று கேட்டார். ஏற்கனவே கேட்டது என்னென்னா சாது நல்ல விஷயம் என்னவோ அது எனக்கு சொல்லுங்கன்னு கேட்டார். இப்போ நான் கேட்குறேன் உத்தமமான விஷயத்தை என்னவோ அதை கேளுங்க. சாதுவான விஷயம் என்னென்னா ஹரி ஆசிரிக்கிறது தான். இது மாதிரி குடும்ப விஷயங்களில் வைராக்கியம் அடைந்து ஞானத்தை அடைந்து பகவானை ஆசிரிக்கின்ற பக்தி மார்க்கம் தான் சாதுவான மார்க்கம். ஹரி ஆசிரிக்கிறது தான் சொன்னார். நல்ல விஷயன்றது ஹரி ஆசிரிக்கிறது தான் நல்ல விஷயம்னு சொன்னார். இப்போ என்ன கேட்குறோம் உத்தமமான விஷயம் கேட்குறாரு. உத்தமமான விஷயம் எதுவான்னு கேட்டால் சாது உத்தமம்னா அப்பா நான் சொல்கிறேன் கேளுப்பா. பிரஹ்லாத் வாச்ச ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்மநிவேதனம் இது பும்சார்ப்பிதா விஷ்ணு பக்திச்சே நவலக்ஷணா கிரியதே பகவத்யத்தா தன்மன்யே அதீதம் உத்தமம். இதுதான்ப்பா உத்தமமான விஷயம். அதீதம் உத்தமம் சிறந்த ரொம்ப அதீதமான உயர்ந்த உத்தமமான விஷயம் எதுன்னு கேட்டால் ஸ்ரவணம் பகவானுடைய கதைகளை கேட்க விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாத சேவனம் விஷ்ணு பற்றிக்கு சிரவணம் பண்ணணும். வேறு எந்த விஷயத்தையும் இங்கே சொல்லலை. பிரகலாதன் சொல்கிறது என்னன்னா விஷ்ணுவை பற்றி கதைகளை கேட்கறது தான். ஹரிகதா தான் ரொம்ப விசேஷம். ஸ்ரவணம் கீர்த்தனம் பகவான் நாம சங்கீர்த்தனம் இல்லை பாகவத பாராயணமே கீர்த்தனம் தான். இதுவே கீர்த்தனம். இதுவே நாம சங்கீர்த்தனுடைய பலன் கொடுத்துரும். நாம சங்கீர்த்தம் என்ன பலனும் அந்த பலன் பாகவத பாராயணமே ஈஸியாக கொடுத்துரும். பாகவத பாராயணம் பண்ணாவே போதும். ஆனால் நாம சங்கீர்த்தனம் ரொம்ப சுலபம். அதனால் அது பண்ணாலும் சரிதான். இல்லை பாகவத பாராயணம் நல்லா பிடிக்குன்னா பாகவத பாராயணமே பண்ணுங்கள். அதுவே நாம சங்கீர்த்தனம் பண்ணுற மாதிரி தான். நாம சங்கீர்த்தனம் பண்ணாதான் அப்படின்னு இல்லை. ஏன் பாகவத்தில் மட்டும் என்ன இருக்குது? பகவான் நாமகள் தான் நிறைஞ்சிருக்கு கொட்டியிருக்கு. எல்லாமே பகவான் வேற இல்லை. பகவத் சம்பந்தமான விஷயங்களும் வேறு கிடையாது. நீ பாகவத பாராயணம் பண்ணாலும் கீர்த்தனை தான், நாம சங்கீர்த்தனம் பண்ணாலும் கீர்த்தனை தான். அதனால் ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோக ஸ்மரணம் பகவானையே சதா தியானம் பண்ணி கொண்டு அந்த ஸ்மரண பக்தி தான் பிரகலாதம் பண்ணது. ஸ்ரவணத்துக்கு பரீட்சித்து, கீர்த்தனத்துக்கு கீர்த்தனத்துக்கு சுகாச்சாரியார், ஸ்மரணத்துக்கு பிரகலாதன், பாத சேவனம் எப்போதும் பாத சேவனம் பண்ணுறது ஆஞ்சநேய சுவாமி, அர்ச்சனத்துக்கு உத்தவர் சொல்லுவாங்க, வந்தனத்துக்கு அக்குரரை சொல்லுவாங்க, தாசியத்துக்கு நான் எப்போதும் தாசனாக இருந்து சேவை செய்கிறது அர்ச்சனத்துக்கு பிருத்து சக்கரவர்த்தின்னு சொல்லுவாங்க, தாசிய பாவனா உத்தவரை சொல்லுவாங்க, சக்கியம்னா அர்ஜுனனை சொல்லுவாங்க, ஆத்ம தீவனத்துக்கு பலி சக்கரவர்த்தி சொல்லுவாங்க. பிரகலாதவாச்ச ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்மநிவேதனம் இது பும்சார்ப்பிதா விஷ்ணு பக்திச்சே நவலக்ஷம். இந்த 9 லட்சணங்கள் ஏற்படுத்தி விட்டது யாருன்னா பிரகலாதன் தான். நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்தது இந்த பக்தி மார்க்கத்தில். அதுக்கு அவருக்கும் குருமார் யாருன்னா நாரதர் தான் சொல்லப்போனால். அப்படி இந்த 9 வழிகளில் 9 வழியும் கடைப்பிடிக்கணும் அவசியம் இல்லை. 9 எது கடைப்பிடிச்சாலும் போதும். பரிசுத்துனா கதை கேட்டே கூட ஒருத்தர் மோட்சத்துக்கு போகலாம். பரிசுத்து ஸ்ரவணத்தினாலே முக்தி அடைந்தார், கீர்த்தனத்தினாலே சுகாச்சாரம் அடைந்தார். இது மாதிரி ஏதாவது ஒன்று கடைப்பிடிக்கலாம், இல்லை 2-3 கூட கடைப்பிடிக்கலாம், இல்லை எல்லாத்தையுமே கடைப்பிடிக்கலாம். இந்த 9 லட்சணங்கள் தான் பக்திக்கு போட்ட படி, பக்திக்கு போட்ட பக்தி மார்க்கத்துக்கு காட்டின வழி இதுதான். இந்த 9 வழிகள் எதை கடைப்பிடிச்சாலும் பகவான் அடையலாம். கிரியதே பகவத்யத்தா தன்மன்யே அதீதம் உத்தமம். இதுதான் ஒரு மனுஷன் செய்யக்கூடிய அதீத உத்தமம், சிறந்த உத்தமமானது. இதை கடைப்பிடிச்சு இதில் எது கடைப்பிடிச்சாலும், இந்த 9 வழிகளில் எது கடைப்பிடிச்சாலும் அதுதான் உத்தமமானதான், அதீவ உத்தமம், சிறந்த உத்தமமானதான். இதை விட உத்தமமானது எதுவுமே கிடையாது. ஒரு மனுஷனாக பிறந்தவன் செய்ய வேண்டியதே உத்தமமான விஷயம் இந்த 9 வழிமார்க்கம், இந்த 9 வழிகள் தான்.
பக்திஷ்ட நவலக்ஷணா. பக்தி மார்க்கமாகிய இந்த 9 லட்சணங்கள், இந்த 9 வழிகள் தான். இதில் எதை கடைப்பிடிச்சாலும் நம்ம ஜென்மா சாவலி மாறிடும், நம்ம ஜென்மா கரையேறிடும். சரி, இது வரைக்கும் பார்த்துக்கலாம். மேலே உள்ள விஷயங்கள் அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ராம 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 ராம.